கண்டுபிடி தான் வளர்க்குறேன், பால் மாடெல்லாம் வச்சிருந்தேன், இப்போ இல்லை. சாட்சிகள் நிறைய ஆண்டவர் எழுப்பி கொடுத்துருக்காரு. நான் சொல்லவே இல்லை, 1.5 வருஷம் ஆச்சு. என் பிள்ளை ஒன்று தவறி எடுத்ததுனால சொல்றது இல்லை. ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்யறாரு. போனாலும் இருக்கிறது நல்லா இருக்குன்னு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தோம். நம்ம கண்ணுக்குட்டி வந்து தண்ணியும் குடிக்கல, தவிட்டு இங்கே தண்ணியும் குடிக்காத 2 நாளாக இருந்தது. அப்புறம் ஊசி போட்டு அந்த கண்ணுக்குட்டி சரியா பண்ணதுக்காக ஆண்டவர் கோடான கொடி நன்றி. என்னங்க சாட்சியா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஐயா. உட்காந்து யோசிச்சு கிளி ஜோசியம் குறி ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் பண்ணிட்டாரு. கைகளை தட்டி எல்லா சாட்சிகளுக்கும் நன்றி செலுத்துவோம். நாளையில ஃப்ராக் போட்டு கொண்டாங்க. பையனா பொண்ணா நீ? அப்ப பையன் எப்படிதான் வாக்கப்படுவானா? நன்றி. சரி. போய் டெஸ்ட் வச்சாங்க. ஆண்டார் வந்து ஜாம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 100க்கு 76 மார்க் வாங்கிருக்கோம். பாஸ் பண்ணி அட்மிஷன் போட்டாங்க. நல்லபடியா படிக்கணும், ஜாம் பண்ணிக்கோங்க. நன்றி. உட்காந்துருவாங்க கூடாதா? ஆமா ஆமா, பேச வேணாங்க, தயவுசெய்து பேசாதீங்க. கவனிப்போம். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தேன்னா திருவிருந்துக்கு வந்தேனா? சரி, திருவிருந்து வந்தது பரவாயில்ல, இருக்கட்டும். வரும்பொழுது மலைக்காக ஜெபம் பண்ணமா? அக்னி நட்சத்திரத்துக்காக ஜெபம் பண்ணமா? அக்னி நட்சத்திரத்தில் ஒருத்தர் சொன்னார், இங்கே வரக்கூடிய ஐயா ஒருத்தர், இத்தனை நாள் அடித்த வெயிலை விட அன்னைக்கு அந்த முதல் 3 நாள் அடித்த வெயில் வந்து அளவு கம்மியாக இருக்குன்னு ஆராதனையில் சொன்னார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மழைக்காக நம்ம பேசணுமா? நான் போன வாரம் நாங்கள் பேசணும் முசிறி சபையில், மழையே நீ பெய்வாயாக அப்படின்னு. இங்கேயும் தானே பேசணும், தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம்ல. இன்னைக்கு சாட்சி வந்துச்சா வரலையா? என்ன மழை வந்துச்சா? என்ன மழை வந்துச்சா? அத்தி கட்டி மழை. நல்லா கை தட்டி நான் கத்துறது. உங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும். இப்படிலாம் நடக்குமானா நடக்கும், நடக்க வைக்கணும். கை தட்டுங்க. நடக்காது, நடக்க வைக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது நன்மை தானா நடக்காது. நல்ல கைகளை தட்டி. குழந்தை தானா பிறக்காது, பிறக்க வைக்கணும். நன்மை தானா நடக்காது, நடக்க வைக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெல் தானா முளைக்காது, முளைக்க வைக்கணும். நன்றி 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 நன்றி. லபரப சந்தர விரிவிரிவிரா. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மயிலே மயிலேனா இறக்கப்படாது. சொல்லுங்க. என்னம்மா கவனிக்கலையா? என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்துறேன். ஒட்டாமட்டி வெயிட் பண்ணுங்கம்மா. உக்கற மேல நீ எத்தனை தடவை சொன்னீங்க? எல்லா கிழவிங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை தடவை என்னோட சேர்ந்து நீங்க மலையே வான்னு சொன்னீங்க? சும்மா ஓசலையே சோறு தின்ட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஓசலையே சோறு திங்கணும். கிளவி சுடுகாட்டு போற வரைக்கும் எழுதிங்கன்னு ஓசலை. அன்னைக்கு நான் போனேன், நாமக்கல்ல மலை, திருச்சியில மலை. என் முஸ்லி விசுவாசத்தை சொன்னேன், கேளுங்க கேளுங்க. முஸ்லி விசுவாசத்தை சொன்னேன், என்னையா அங்க மலை இங்க மலை, முசல்ல மலையை காணும் அப்படின்னு. நீ எத்தனை தடவை ஜாமன்னு கேட்டேன். அப்புறமே அன்னைக்கே முசல்ல நல்ல மழை பெய்தது. நல்ல அங்க தண்ணி ஓடுற அளவுக்கு காத்து கீத்துல அடிச்சு பிச்சு பெனாத்தி எடுத்தது. ஒரு அரை மணி நேரம் மழைனாலும் பிச்சு எடுத்துச்சு ஒரு மழை. சார் நான் என்ன சொல்றேன், இது வெயில் காலம். ஹலோ, இது என்ன காலம்? சரி, தூத்துலாவது உழுவுதே, மோடமாவது உழுவுதே. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். கர்த்தர் சொன்னாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நீ ஜெயிச்சாவணுட்டாரு. இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஜெயிக்க வேண்டிய ஆள் நிறைய ஆள் இருக்கிறான். இவன் பார்த்தான், சாயங்காலத்தோட கதை ஆவாதரான்னு பார்த்தான். அப்ப என்னதான் செய்யறதுன்னு பார்த்தான். டக்குன்னு சூரியனை பார்த்தான். ஏய் சூரியனே, நீ கிபியோன்ல தரித்து நில் அப்படின்ட்டான் டபால்னு. அதுக்கப்புறம் சார் நிக்கல. எப்பதான் ஓட ஆரம்பிச்சதுன்னா, இவன் ஜெயிச்சு முடிச்ச பிறகுதான் ஓட ஆரம்பிச்சது. கவனிங்க, நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் சொல்றதெல்லாம் கவனிச்சே வாங்க. இன்னைக்கு இங்க வந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, குட்டி வெளிப்பாடு. இந்த அம்மா மூலியமாவும் எந்த அம்மா மூலியமா, சரி ஏதோ ஒரு மலை விஷயமா சார் நான் சொல்றேன். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபம் பண்ணா ஆண்டவரே மழை பெய்யும். பிசாசன் என்கிட்ட சொல்றான், நீ ஒருத்தன் ஜெபம் பண்ணி நடக்காதுடா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபம் பண்ண தானே மழை நல்லா பெய்யும் அப்படின்னு சொன்னார். நான் கூட அதை ஆரம்பத்தில் நம்பிவிட்டேன்.
கரெக்டாக சொன்னாரு. அவன் பேச்சாண்டா நீ கேட்குற, அவன் பேச்ச சார் உலகத்திலேயே யாரும் சொல்லட்டினாலும் நீ உட்காந்து கக்கூஸ் குழியில உட்காந்து ஆண்டு சூரியனை பார்த்து மலையை பார்த்து என் தோட்டத்துல என் ஒக்கரையில எனக்கு ஒட்டம்பட்டியில எனக்கு மழை பெய்யணும் அப்படின்னு நீ சொல்லு. அது நடக்கலன்னா அடுத்த சொல்லு. பயப்படாதீங்க. ஹலோ, இன்னைக்கு விஷயம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். டக்குன்னு கேட்டு அப்படி வடாரம் முடிக்கணும். வளவளன்னு பேசிட்டு ஒரு காரியம் கத்துக்கிட்டாலும் அற்புதமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன். கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, மகனே நான் ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு. நீங்க நான் கேட்கற கேள்விங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க போன் பண்ணி உங்க பையன்கிட்ட கேட்கறீங்க, உங்க பையன்கிட்ட கேட்டு அங்க பதில் சொல்றீங்க. உங்க பையன் வெளிநாட்டுக்கு போனவர் தான், 2 நாடு இதோட பார்த்துட்டாரு. அவரு அமெரிக்காவும் பார்த்துட்டாரு, இப்போ சவுத் கொரியாவும் பார்க்கறாரு. உலகத்திலேயே எழுப்புதல் உள்ள நாடு சவுத் கொரியா, தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய சபை உள்ள நாடு சவுத் கொரியா. அதுலயும் அந்த சவுத் கொரியாவில் சியோல்ங்கிற இடத்துல தான் அந்த எழுப்புதல் வருது. இப்ப இந்தியாவில் சென்னையில் இருக்கிறது போல, இந்தியாவில் டெல்லி இருக்கிறது போல, அந்த சவுத் கொரியாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து அந்த சியோல். அந்த சியோல்ல தான் உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபை இருக்கிறது. அந்த நாட்டில் தான் கிறிஸ்தவர்கள் 197 பேருக்கு மேல இருக்கிறாங்க. கிறிஸ்துவ நாடாக அதை டெக்ளேர் பண்றாங்க. அப்பேற்பட்ட நாட்டில் உங்க மகன் உட்கார்ந்து இருக்கிற அப்படி ரைட்டா? இப்ப அந்த நான் சொல்ற வார்த்தையை சியோல்ல சொல்லியிருக்காங்களான்னு நீங்க சொல்லணும். இப்ப நான் நீங்க கேள்வி கேளுங்க பாருங்க. அவங்க பாஸ்டே கேட்க சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும். யாராவது ஒரு ஆளு அக்னி நட்சத்திரமே நீ மேல் எரியாத, மலையே நீ பெய் அப்படின்னு யாராவது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்லியிருப்பாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க இருமா, நம்ம சபையை விட்டுட்டு மாமா கேயோ நீங்க உங்களால ஒரு பாயிண்ட் வருது இருமா, அதான் வேற சொல்லாம விட்டுவிட்டேன். இப்போ நீங்க சொல்லவும் தான் ஞாபகத்துக்கு வருது. ஜபம் எழுதுனே நான் கட் பண்ணிட்டேன். அதான் கத்தர் ஞாபகம் கவனி. உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்படி யாராவது நம்ம வெயில் அடிக்கக்கூடாதுன்னு 1000 பேர் ஜெபம் பண்ணுவான். ஹலோ, மழை பெய்யக்கூடாதுன்னு இந்தியாவே ஜெபம் பண்ணுது. அதை நான் சொல்லலை. மழையை பார்த்து மழையே நீ பெய், அக்னி நட்சத்திரமே நீ என்னால சுட்டு இருக்காதே, தேவனை பார்த்து ஆண்டவரே நீ எனக்கு கொடை புடின்னு எவனா சொல்லியிருப்பானா? சொல்ல மாட்டான்ல. துணிகரமா நம்ம சொன்னோம்ல, கர்த்தர் கனப்படுத்தினார்ல. கவனி, அடங்கி இருக்குதா இல்லையா? அடங்கி இருக்குதா இல்லையா? ஜெயிச்சிருக்கோம். நான் ஒவ்வொரு நாளும் சொன்னேன், ஆண்டவரே இன்னைக்கு வெற்றிக்காய் ஸ்தோத்திரன்னு. ஆண்டவரே இன்னைக்கும் வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். திருச்சியெல்லாம் மோடம் போட்டு டுமில் டுமில்னு கிடக்குது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரன்னு. அக்கினி அது குக்குனி அது 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குதான். 28 38 கவலை இல்லையா? நாங்கள் செஞ்சு நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம். நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? நீங்கள் டெய்லி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் அப்படியே அக்னி நட்சத்திரம் இருந்தாலும் பயப்படாதீங்க. நான் 2 ஃபேன் வாங்கி வச்சுக்கிட்டேன். பேட்டரியில் வர்ற 2 ஃபேன் வாங்கி வச்சுட்டேன் 5000 ரூபாய்க்கு. 2 மணி நேரம் சுற்றும் கரண்ட்ல இல்லாமல். கிருன்னு ஸ்பீடு கம்மியாக வச்சா 2 மணி நேரம், ஸ்பீடு ஜாஸ்தி ஆச்சு கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுற்றும். இவன் 1 hour 2 hour தான் இப்போ கட் பண்ணுறான். ரொம்ப ஒன்றும் இப்போ நைட்டில் கட் பண்ணுறது இல்லை. பகலில் அப்பப்போ விடுறான், பரவாயில்ல. போட்டு விட்டோம்னா அது பாருங்க, அப்போ திரும்பி கரண்ட் வருதா, திரும்பி ஜாஸ்தியாக இருந்தா திரும்ப ஒரு 1 hour ஓடும். ஏறிக்கோ, அப்போ திரும்பி நீ கட் பண்ணிக்கோ. அப்போ திரும்பி அது ஃப்ளக்லேயே சொல்லி இருக்குது. அதில் உலகத்துக்கே காற்று வரணும், எனக்கு காற்று வரணும்னு சொல்லி நான் ஒரு ஃபேனை வாங்கி வச்சுக்கிட்டேன். 2 ஃபேனை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். வெயில் அதுக்கு ஏசி போடுங்கம்மா வீட்டில். என்னம்மா சும்மா ஓட்டு வெட்டியும் ஒட்ட வெட்டியும் கட்டிட்டு என்ன ஜோதிஷ்டர் கொண்டு போக போறீங்க? பிரம்மா சிஸ்டர் இந்த காதில் திருவாணி டைட்னா அறுத்து எடுத்துருவோம் அவங்களை குளியில் வைக்கும் போது, தெரியுதா? அங்கிட்டு இங்கிட்டும் பார்ப்பான், யாரு இல்லைன்னா காதை அணிஞ்சிருவான். புரியலீங்களா? திருவாணி கழட்டி பார்க்குறான், கழட்ட முடியல, பேராண்டி பார்ப்பான். சுடுகாடு சும்மா வரான், என்னடா பார்ப்பான். அப்படி இப்படின்னு பார்த்தான், ஒண்ணுமில்ல பிளேடுலாம் கத்தி எடுப்பான், நறுக்குன்னு அறு அறுத்துருவான். பிச்சு மரியாதை பார்த்தா அறுக்கணும், அறுக்கிறது ஒண்ணு இல்லைன்னா பிச்சிருமா அவனை. மூக்குக்குள்ள உள்ள விட்டு திருவாணி கழட்ட முடியல. பொம்பளையா பாரு திருவாணி போட்டு விட்டுருக்கா, போட்டு ஒரு அறு பிளேடை போட்டு அறுத்து எடுத்தா நான் பார்த்துருக்கிறேன். கை விரல வெட்டி மோதிரம் எடுத்தா நான் பார்த்துருக்கிறேன். மோதிரம் எடுக்க முடியலையா, அப்படி இங்க வெட்டினா தப்பா நினைப்பானுட்டு சுடுகாட்டுல போய் போடுறா வெட்டுன்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு போட்டு அந்த விரல மாத்திரம் வெட்டி எடுக்கிறானு. பிரேமாமா கழுத்துல 1 பவுனுக்கு 10 கோடி சோடுக்கு தொங்கி என்ன பிரயோஜனம்? வீட்டுல ஏசி வைக்க வேண்டாமா?
எல்லாத்துக்கும் சொல்றேன், தென்னையை பார்த்தா இளநீர், புள்ளைய பார்த்தா என்ன புள்ளைக்கா சேர்த்து வைக்கிற? போதும், புள்ளைய படிக்க வச்ச பாத்தியா, அதுதான் சொத்து. கல்யாணம் பண்ணி வச்ச பாத்தியா, அதுதான் சொத்து. மிச்சம் நீ நல்லா சாப்பிடு. ஹலோ, நல்லா சாப்பிடணும். காசை சேர்த்து வைக்கிறேன், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறேன். எவன் அள்ளிட்டு போறதுக்கு? எவன் அள்ளிட்டு போறதுக்காக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிற? நீ சாப்பிட்ட மிச்சம் தான் மத்தவன் திங்கணும். நல்லா சாப்பிட்டீங்கன்னாவே உங்க காசு தாட்டு கிட்ட போகாது. தெரியுமா உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதா சாப்பிடுங்க. இறைவன் அறிவாளியா முட்டாளா? போன வாரம் சொன்னல, நீ என்ன வியாதி வந்தாலும், டிங்கு டங்கு டுங்கு டமாரு டுமாருங்கிற வியாதி வந்தாலும் அத்தனை வியாதிகளுக்கும் மருந்தை இறைவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. எங்கேயா வச்சிருக்கான்? எங்கேயும் வைக்கலையா? உன் வீட்டு பொடக்காளி பக்கத்து, உன் ஊர்ல வயக்காட்டுல, தோட்டத்துல, மேட்டுல, காட்டுல நீ என்னென்ன பயிர் போடுறியோ, இறைவன் முட்டாள் இல்ல. புளிய மரத்தை படைச்சதுக்கு, கொய்யாக்காவை படைச்சதுக்கு, முருங்கை மரத்தை வச்சிருக்கிறதுக்கு, வேப்ப மரத்தை வச்சிருக்கிறதுக்கு இறைவன் பைத்தியமா? ஹலோ, இல்ல சார், அதுல இருக்கு சார் விஷயம். அதுல இருக்கு சார் விஷயம். சும்மா மாம்பழம் வந்துச்சா அப்படியே நீ தின்னுட்டு போறதுக்காக? அந்த மாம்பழத்துல 1500 சக்தி வச்சிருக்கிறான். அது என்ன கொய்யாக்கா தோச்சதையே கொய்யாக்கா தின்னுடா, அது பாருடா முக்கவாசி வேலை செய்யும். நீங்க நம்புறீங்க நம்பலையா? தெய்வத்துக்கு சாட்சி. நான் டெய்லி குளிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றேன், எனக்கே தெரியாம வந்துருது. நான் கத்தருக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். என்ன தெரியுங்களா? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை, ஹலோ, குடிக்கிற மாத்திரம் இல்ல, குளிக்கிற தண்ணியும் கத்தர் ஆசீர்வதிச்சு நம்ம உடம்புல இருக்க வியாதி எடுப்பார். நான் நம்புறேன். நீ குளிச்சாவே வியாதி போகணும் கூட எனக்கு விசுவாசம். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை நீ குளிச்சாவே, உன் உடம்புக்கு சூடு தணிஞ்சாவே, அதையிலே தேவன் ஒரு மருந்தாக்குறாரு பாரு கத்தர். நீங்க நினைக்கிறீங்க நம்ம அங்க போகணும் இங்க போகணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இறைவன் கொடுத்ததெல்லாம் தின்னுங்க. எல்லா கீரையும் தின்னு, ஒரு கீரையை விட்டு வைக்காத, ஒரு பழத்தை விடாத, தின்னு. மாம்பழ சீசன்ல மாம்பழம் திங்காட்டினா நீங்க தெய்வத்துக்கு விரோதமா குத்தம் பண்றீங்க. மரியாதையா மாம்பழ சீசன்ல போய் போகும்போது 100 ரூபாய்க்கு என்ன வாங்கிட்டு போயிடணும்? ஆமா, நறுக்குன்னு வாங்கினா கிலோ 60 ரூபா. உங்களை மாதிரி ஏமாளிங்க உட்காந்துக்கிட்டு கொள்ளையடிச்சவனுக்கு புடுங்கிறதுக்காக அவன் 60 ரூபா சொல்லுவான், நீ 30 ரூபா கேளுமா, 25 ரூபா 30 ரூபாய்க்கு அங்க தருவானதான் பாரு. சாப்பிடு. அவன் அப்படிதான் ஏமாத்துவான். லாபம் இல்லாம வைப்பான். அவன் 3 பங்கு லாபம் வைப்பான். 20 ரூபாய்க்கு 60 ரூபா. அப்பதான் நீ 40 ரூபாய் கேட்பான்னு தெரியும். அவனுக்கு 2 பங்கு லாபம் வரும். என்னங்கய்யா? நம்மளாம் வியாபாரம் தானே, பாதி பேர் தெரியும் இல்லையா? ஆனா நம்ம அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கணும், இல்லை போயிடணும், மார்க்கெட்டுக்கு போயிடணும். சரி, ரைட்டு, கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன், இறைவனுக்கு தெரியும் எந்த காலத்துல எந்த பழத்தை கொடுத்தா அவன் உடம்புல வரக்கூடிய வியாதியை அது எதிர்க்கும், எதுக்கு எப்படி பலன் கொடுக்கும் இப்படின்னு தேவன் ஏற்கனவே திட்டம் போட்டுதான் அந்தந்த பழத்தை தராரு. அந்தந்த காலத்துல கீரையை தராரு. இளந்த பழம் ஒரு சீசனு, ஒரு 10 இளந்த தப்பு டெய்லி போடு, ஒரு 4 இளந்த தின்னு, இளந்த பழம் சீசன்ல தின்னு. தேவன் எதுக்கோ வச்சிருக்காரு, தேவன் எதுக்கோ வச்சிருக்கிறாரு. வந்துடுமா? அடச்சக்கரை வியாதி குக்கரை வியாதி நான் சொல்றேன், உலகத்துல எந்த வியாதி இருந்தாலும் கத்தர் கொடுத்ததை தின்னும். அவனே கத்தர் கொடுத்ததை தின்னு பார்க்கலாம். கத்தர் என்ன அறிவு, கத்தர் அறிவாலே இன்னைக்கு செய்தி அதுதான் பின்னாடி வரப்போகுது. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? சொல்லுங்க, தேவன் பெரியவர். அதை பத்தி தான் கொஞ்ச நேரம் பேச போறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. இறைவன் மகா பெரியவனா இருக்கிறான். இறைவனை ஒருத்தன் ஜெயிச்சுட்டானா அவன் இறைவனோட பெரியாள். என்ன சரசம்மா? எனக்கு உனக்கு சண்டை, நான் ஜெயிச்சா நான் பெரியாள், நீ பெரியாளா? நான் தானே பெரியாளு. உனக்கு எனக்கு ஒரு போட்டி, நான் ஜெயிச்சிட்டேன், இப்ப நீ பெரியாள் நான் பெரியாளா? நீ வயசுல வேணா பெரியாளா இருக்கலாம், விஷயத்துல நான் தான் பெரியாளு. என்னங்கய்யா? அது போல பிசாசுக்கும் இறைவனுக்கு ஒரு போட்டி வருது. பிசாசு ஒரு வியாதியை கொண்டு வந்துட்டானா அவன் பெரியவனா போயிடுவான். ஏன்னா ஆண்டவரால் அவுக்க முடியாத ஒரு பிரச்சனை. அதுதான் தப்பு. இறைவன் பெரியவன்னா உலகத்துல யாரு எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவனை ஜெயிக்கவும் முடியாது, அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஜெயித்தவன் தான் இறைவன். ஆகவே இறைவன் தான் மகா பெரியவன். இறைவன் தான் மகா பெரியவன். நல்ல கைகளை தட்டி நல்ல உணர்ந்து சொல்லுங்க, இறைவனே பெரியவன். சொல்லுங்க, இறைவனே பெரியவன், இறைவனே பெரியவன், இறைவனே பெரியவன், இறைவனே பெரியவன், இறைவனே பெரியவன். நல்லா டெய்லி சொல்லுங்க, இறைவனே பெரியவன். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். சுருக்கமா சொல்ல போனா சாத்தானிலும் ஆண்டவர் 10,000 மடங்கு பெரியவராக இருக்கிறார். பல கோடி மடங்கு பெரியவராக, பல கோடி மடங்கு பெரியவர். அப்ப அவன் என்ன வியாதியை கொண்டு வருது? அவன் என்ன கொண்டு வருது?
துபுக்கு. அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே அற்புதமான காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். என்னங்க அவரை பருப்பு, என்னங்க துவரம் பருப்பு, அது என்னங்க இந்த பருப்பு, என்னங்க சுண்டைக்கடலை, அது என்னங்க கொத்தமல்லி, அது என்னங்க கருவேப்பில்லை. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா வாயை பூத்திட்டு சாப்பிடு. ஆண்டவனுக்கு தெரியும் உன் சோத்துல என்ன வயிற்றுக்குள்ள என்னென்ன போச்சுன்னா என்னென்ன வியாதி எடுக்குன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உட்காந்து நீ ஆஸ்பத்திரியில மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற, ஆண்டவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். கண்ணை முழிச்சு பாரு, கண்ணை முழிச்சு பாரு, அதுல இருக்க உனக்கு மருந்து. ஜாம் மட்டும் சாப்பிடு. அடிக்கடி சொல்லிருக்கல, நான் எங்கேயாவது போனா எனக்கு சாப்பிட எது வச்சாலும் தின்னுபிடுவேன், எது வச்சாலும் தின்னுபிடுவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய ரொம்ப நாள் பிரச்சனைக்கு அது என்னவா இருக்கும்? மருந்தா இருக்கு. எனக்கு தெரியாது. எந்த ஆந்திரா போறேன், நான் சொன்னல ஏற்கனவே, சார் உங்களுக்கு ராஜ மரியாதை தரேன். சரி ஏதோ ஒரு மரியாதை கொடுப்பான்னு. சரி 7 ஐட்டம் வரும்போது இருக்குது, ஒரு பிடிச்சி கட்டுவான் அன்னைக்குன்னு பார்த்தா வெந்து வேவாத கீரையை கொண்டு வந்து போடுறான். கசப்பான கசப்பு வாயில் வைக்க முடியல. சார் இது தின்னே ஆகணும் சார். நான் முதல் யோசிச்சேன், அப்புறம் பார்த்தேன், சரி பிடி போ, கத்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக வச்சிருக்க, இது உள்ள போய் மகாபெரிய வேலையை செய்ய போகுது. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னு சொல்லிட்டார். தின்னுபிடு, லபக் 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 தின்னு, அவ்வளவுதான். அது அவர் மிச்சத்தை அவர் பாத்துக்காரு. என்னங்க ஐயா உக்கார ஐயா, என்ன பொண்டாட்டி விட்டு வந்துட்டீங்க? எங்க பொண்டாட்டிங்க? ரொம்ப சந்தோஷம் ஐயா, செய்தி கேட்கலாம் அப்படிங்க. அப்புறம் ஒளிவெண்ணாங்களா? நான் கூட கேட்டேன், என்ன ஒளிவெண்ணைக்கு நான் இங்க இருந்து போக முடியுமா, ஃபிளைட் ஏறி போக முடியுமா? இவன் 1/2 லிட்டர் வந்து 750 ரூபா ஏமாத்தினா, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு கூட தெரியல. என்ன ஆண்டவரே, ஒளிவெண்ணெயில் வந்து ஒளிவெண்ணையை பத்தி சொல்றாங்க, அப்படி வெட்டிட்டான்னு அப்படி கூடிடுமா அந்த எண்ணெயை தொட்டு வச்சா. இதுல அதெல்லாம் சரியா போதும் ஏகப்பட்ட. ஏன்னா அது கத்துற அந்த எண்ணெயை குச்சி பைபிள் ஆக ஓகன்னு பேசியிருக்கிறாரு. பரவாயில்ல ரைட்டு. அப்ப நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஐயோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, ஒளிவெண்ணெய் எனக்கு 750 ரூபா போட்டு வாங்க முடியுமா? நான் வாங்க முடியுமா? சரி நான் வாங்கிட்டேன். ராமேஸ்வரி வாங்குமா, பரமேஸ்வரி வாங்குமா, குப்பாயி வாங்குமா? வாங்காது. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அப்ப அவர் கேட்டார், என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னேன். டே அவன் ஊருக்கு ஒளிவெண்ணடா, உன் ஊருக்கு கடலெண்ணெய் வேப்பெண்ண முந்த எண்ணெயே போதுண்டா, உன் வியாதி குணமாக்க கைதடி வேலை முடியுது சார். என்ன சார் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க, அவன்கிட்ட விளக்கெண்ணெய் கிடைக்குமா அப்படின்னா என்னம்மா வேப்பெண்ணெய் கிடைக்குமா? ஐயோ அப்படியாம்மா, உலகத்திலேயே செய்யாத என்ன வேப்பெண்ணெய் செய்யா, விளக்கெண்ணெய் செய்யா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்கு இல்லாததுக்கு பறக்கிற? உன் நாட்டுக்கு உன் கிளைமேட்டுக்கு இங்க வரக்கூடிய வியாதிக்கு உனக்கு என்ன மருந்து அது உன் பொடக்காளி பக்கத்து வச்சிருப்போம். அமெரிக்காவிலையும் லண்டன்லயும் வச்சிருக்க மாட்டேன். அது அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு அங்க வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ உனக்கு அங்க வச்சிருக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டுல கிடைக்காத தின்னுனாரு. ஆஹா வெரி குட் வெரி குட். நல்லா இருக்க நல்லா இல்லையா நான் சொல்றது? எனக்கு ரொம்ப சந்தோஷம், கத்தர் கத்து கொடுத்தாரு. வெரி குட். இவ்வளவு நல்லா மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. தருமபுரிக்கு அன்னைக்கு ஒரு நாள் போயிருந்தேன். கிழங்குன்னா வாங்கி தந்துக்கிட்டேன். ஏன் தெரியுங்களா? அந்த ஊருக்கு கிழங்குல ஏதாவது வச்சிருப்பார் ஆண்டவர். ஊத்துக்குழிக்கு போனேன். ஊத்துக்குழி என்ன ஊத்துக்குழி மோறணும். சரி வெண்ணதான் வாங்க காசு இல்ல, மோராது வாங்கலாம். பாட்டில் 30 ரூபா சொல்லுவானான்னு பயந்துட்டே இருந்தேன். மெதுவா ட்ரெயின் கிளம்பும் போது பாட்டில் எவ்வளவுங்க? 10 ரூபானா. உடனே பாட்டில் கூடான்னு சொல்லி வாங்கி மட 10 ரூபாய்க்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஃபுல்லா பேக் பண்ணி பாட்டிலோட தரான் சார். ஊத்துக்குழி மோர் சூப்பரா இருக்குது. எல்லா ஊர்லயும் மோர் கிடைக்குது, ஏன் ஊத்துக்குழி மோர்? அதான் விஷயம். அதனால மணப்பாறை முறுக்கு, துறையூர் முறுக்கு நடக்காதா? இல்ல சார், மணப்பாறை மண்ணுக்கு அந்த மண் அந்த அரிசிக்கு ஏதோ அந்த தண்ணிக்கு அந்த முறுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சாப்பிடக்கூடாதா? நம்ம சாப்பிடு. ஏன் திருநெல்வேலி தான் அல்வாவா, துறையூர் அல்வா இல்லையா சார்? அங்க என்னமோ வரக்கூடிய மண்ணில் அங்கே ஏதோ வரக்கூடிய கோதுமையில திருநெல்வேலி அல்வா சாப்பிடு. அதனால செயற்கையை என்னங்க கொடுப்பாங்களா? சரிங்க, நானும் சொல்றேன் திருநெல்வேலி அல்வா சாப்பிடான்னு பரவாயில்ல. நம்ம ஊர்ல என்ன விளையுதோ சொல்லுங்க. ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கா இல்லையா? வருஷம் முச்சுடுமா இறந்த பழம் காய்க்குது, வருஷம் முச்சுடுமா கொய்யாக்கா காய்க்குது, வருஷம் முச்சுடுமா சொரக்கா வருது. எனக்கு தெரியல சொல்லுங்க. இல்ல அப்ப ஆண்டவன் அறிவு இருக்குல்ல. வெயில் காலத்துல அது வெள்ளரிக்காயை தரணும், வெயில் காலத்துல தர்பூசணியை தரணும், வெயில் காலத்துல எதை தரணும்னு தெய்வத்துக்கு தெரியுது இல்ல, தந்திருக்கிறான்லம்மா கரெக்டா. அவனுக்கு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவுக்குள்ள அடங்கி போ, நம்ம ஜெயிச்சிருவோம். கர்த்தர் அற்புதமாய் நமக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். சரி இப்ப பாருங்க, சொல்லுங்க. மயிலேனா மயில் இறகு போடாது. மயிலேனா மயில் என்ன செய்யாது? நான் நல்லா சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? நல்லா கருத்து சொல்ல போறேன். மழையே வான்னா மழை வராது. ஒட்டம்பட்டி எங்க இருக்குது? ஐயா வாங்க ஐயா, மழை கொடுங்க ஐயா. ஐயா அம்மா பாட்டி கேளு பாட்டி, 100 வருஷம் நானும் புரிஞ்சுக்காம போன என்ன செய்யட்டும்? பேசுறீங்களா? பேசிட்டு வராங்களா? பேஞ்சிக்கிட்டு வருதா? நான் பேசுறது கேட்கல பாட்டி.
பாட்டியை கூட அறிவாளி ஆக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா பாட்டி ஒத்துழைக்க மாட்டேங்குதே. இந்த முதல்ல இனிமே நாளையிலிருந்து இந்த 60 வயசுக்கு போன கிளவி கடைக்கு தான் முதலும். முதல்ல என்ன கிளவி கடைங்க சோத்துல சாய விடக்கூடாது. இங்க வாங்க, நான் பேசுறத கேளுமா. மழை வரலன்னு சொல்ற அளவுக்கு அறிவு இருக்குதுல்ல. மழையை பெய்ய வைக்கணும், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மயிலான மயில பேரக்கு போடும் போடாது. மழையை பார்த்து மழை ஆண்டவரே மழையை பெய்ய வைங்க, மழையை நீ பெய்ய மாட்டியா, அதெல்லாம் பேசக்கூடாது. நாய்கிட்ட போய் கொஞ்சங்க, நாயே போயிடுப்பா, கண்ணு இல்ல என் தங்க இல்ல, போயிடுறா, என் பின்னாடி வராதா, நான் பஸ் ஏற போறேன்டா, டே கண்ணு போகணும், செல்லம் செல்லம் செல்லன்னா போமா போறியா இல்லையா அப்படின்னா போதா இல்லையா? அதான் அதான் அர்த்தம். உங்க பிள்ளைகிட்ட போய் இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க. என்ன ராமேஸ்வரியம்மா, டே கண்ணு டே கடைக்கு போடா, டே 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 நல்ல கண்ணுலடா போயிட்டு வாடா, என் கண்ணு இப்ப போவான். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பரமேஸ்வரன் நமக்கு தெரியும் பையனை வளர்த்தது. போவான்னா போக மாட்டேங்கிறான். எங்க சின்ன என்னை அப்படி வளர்க்கல. ஸ்கூல் விட்டு வருவேன், பசி பௌத்த கில்லும், கையை கழுவிட்டு கையை கழுவாம சில நேரம் உட்காருவேன், கை கழுவிட்டு கால் கழுவாம உட்காருவேன். எங்க சின்ன சோத்து உணவு திறக்காது, எந்திரி கால் கழுவிட்டு வா. எங்க அம்மான வேலையை பாருமே. இப்போ இருக்கிறது யாரு? சித்தி இல்ல, எந்திரி அப்படி காலை கழுவிட்டு வா அப்படின்னு. அரை குறையா கலன்னு விடாது, காலை கழுவிட்டு வா, கால் கழுவியாச்சு. உட்காரும்போது என்ன செய்யும், தட்டை திறக்கும் போது சரி போய் அந்த துவரம் பருப்பும் உளுந்தும் ஒரு காக்கில் ஒரு அரிசி, அந்த அரிசி வந்து அந்த கல்லில் வாங்கிட்டு வந்துரு, உளுந்தும் பருப்பு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. நான் சாப்பிட்டு போறேன், பைய வச்சிருக்கேன், பைக்குள்ள காசு இருக்குது, அதை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடு, எஞ்சி போ அப்படின்ட்டு. எப்படி எனக்கு அன்னைக்கு தெரியல, என்ன கொடூரக்காரியா இருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், அதுதான் முறை. அதெல்லாம் நம்ம பெரிய குணத்தை வளர்த்துதான் வால் முளைச்சி போய் கிடக்குது. ஏறி உட்காந்து இப்போ பையன் மாவாட்டிட்டு இருக்கானே, ஆட்டாமா கொண்டையில பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கானே, குணமா வளர்த்தா. ஆமா, காரம் நிறையா போகணும்னு அந்த அளவுக்கு ருசி இருக்கணும், அவ்வளவுதான். கறிக்குழம்பு நல்லா தான் இருக்குது, காரம் தூக்கலா இருந்தாலும் கறிக்குழம்பு சாப்பிட்றோம்ல, அதோட அணைக்கணும், அந்த அறுசுவையும் சேர்க்கணும். அடிக்கிறது மாத்திரம் இல்லை, வெறும் காரம் மாத்திரம் திங்க முடியாது. அதோட உப்பு லொட்டு லொசுக்கெல்லாம் சேர்க்கும் போது அந்த குழம்பு ருசிக்கிறது போல பையனை திட்டுறது மாத்திரமல்ல, அவனை அரவணைக்கவும் நமக்கு தெரியணும். அதான் சொல்றேன். அதுக்காக அடிக்காம விடக்கூடாது, திட்டாம விடக்கூடாது, நம்ம அந்த கண்ட்ரோலுக்குள்ள ஒழுங்குக்குள்ள கொண்டு வராம விட்டுறக்கூடாது. நம்ம ஆடு மாடை வளர்க்குறோம், புள்ளைகளை வளர்க்குறோம், புள்ளைய கோடி கிழிச்சா புள்ள தாண்டக்கூடாது, அப்படி புள்ள வளர்க்கணும். ஆடு மாடை வளர்க்குற போகக்கூடாதுன்னா போக மாட்டேங்குது, புள்ள கேட்க முடியானே. அதுதான் நீங்க, அதுதான் உங்க தப்பு தான். அதெல்லாம் சரி கவனிப்போம். புள்ளையெல்லாம் அப்படி வளர்க்கணும், புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்ல வரேன் கேளுங்க. நம்ம விஷயம் புள்ள வளர்க்கறது இல்லை. தம்பி போடா எங்க அம்மா, டே போடா, டே போயிட்டு வாடா, போயிட்டு போமா, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு போறேன், போமான்ட்டு ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுட்டு இருப்பேன். இதே எங்க சின்னாத்தா எங்க அக்கா எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காமா. அம்மா இந்த ஒரு பக்கமா இருந்து பெய்து, நீ ஏன் கேளு. இந்த மாதிரிதான் மலை கிட்ட போய் சாமின்னு தெரு பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா? மழைய பார்த்து என்ன செய்யணும், பேசு. மழைய எங்க கிடக்குற, மரியாதையா உலகத்துல எங்க மழை பெய்தோ இல்லையோ சொல்லுங்க, சொல்லாமா? கண்ண மூடி சொல்லுங்க. உலகத்துல எங்க மழை பெய்தோ இல்லையோ, உலகத்துல எங்க பெய்தோ பெய்யலையோ, என் ஊர்ல மழையே நீ பெய்வாயாக, நீ பெய்வாயாக, மழையே நீ என் ஊர்ல பெய், மழையே நீ என் ஊர்ல பெய்வாயாக. இந்த வாரத்துல பெய்யணும், கை தட்டு, இந்த வாரத்துல பெய்யணும். அந்தர ஹூதர ஹந்திலி ரீமதா ரமல பல 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 ரிக்க சந்தன தூர பல 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 ஹந்திரி நிமதன கடர கதிரி வித கத கடன பல 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 பகத கத்துத விதபம் கதானியே சிடபல பல 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 பரியாதியா. சொல்லுங்க, அக்னி நட்சத்திரமே, அக்னி நட்சத்திரமே, நீ உலகத்தை சுட்டு எரிஞ்சு பேப்பரை எரிச்சாலும் சரி, நீ காட்டையே கொளுத்தினாலும் சரி, என் ஊர் மேல உன் ஆதிக்கம் வரக்கூடாது, என் ஊர் மேல நீ சுட்டரிக்க கூடாது. உன் உஷ்ணத்தை நான் தணிக்கிறேன், உன் உஷ்ணம் தணிந்து போவதாக, உன் உஷ்ணம் தணிந்து போவதாக, உன் உக்கரம் தனியற்ற இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன், நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் கட்டளை கொடுக்கிறேன். சர்வ அதிகாரம் உள்ள தேவனுடைய பிள்ளையாகிய நான் அதிகாரம் கொடுக்கிறேன், அதிகாரம் பெற்ற நான் கட்டளை கொடுக்கிறேன். பயப்படாதீங்க. இந்த வார்த்தை விளையுதா இல்லையா நீங்க அடுத்த வாரம் சாட்சி சொல்லுங்க, நான் வராட்டினாலும் பரவாயில்ல.
நேற்று கூட பேப்பர் எங்கேயோ பார்த்தேன், என்னமோ ஒரு புயல் உருவாகுதான். தமிழ்நாட்டில் வந்து கனமழைக்கு என்ன இருக்குதான், வாய்ப்பு இருக்குதான். ஏன் இந்தியாவில் வேற எங்கேயாவது கனமழை பெய்யுது, ஏன் தமிழ்நாட்டுக்கு வருது? நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். கத்தரை சொன்னார், டே நீ ஊருக்கே கொடை பிடிக்க முடியாதுடா, உனக்கு தான்டா கொடை பிடிக்க முடியும், நீ எல்லா சபைக்கும் கொடை பிடிக்க முடியாது, உன் சபைக்கு தான் கொடை பிடிக்க முடியும். அதனால இப்போ கொஞ்சம் ஜபத்தை மாற்றிட்டேன். எப்படி ஜபத்தை மாற்ற கவனிச்சிங்களா? ஜபம் மாறினுச்சு எப்படி? என் ஊரில், ஆமாம் என் ஊரில் மழை பெய்யணும். ஏன் பக்கத்து வீட்டு பிள்ளை பாஸ் பண்ணா நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் படிச்சாதானே பாஸ் பண்ணா, சரி நம்ம பிள்ளைய முதல்ல கரையாற்றுவோம். ஹலோ, இது சுயநலம் கிடையாது, இது சுயநலம் அல்ல. பக்கத்து வீட்டு பிள்ளைய போய் நம்ம புக்கு படிக்காடி செருப்பு அடிக்க முடியுமா? நம்ம பிள்ளைய அடிக்கலாம் இல்லையா? பாடுறா அப்படி நம்ம சொல்ல, அவன் பிள்ளைய போய் சொல்ல முடியுமா? ஆனால் நமக்கு கொடை பிடிப்போம் முத. ஆமேன்னு சொல்லுங்க. டெய்லி காலைல எழுந்து உங்க குடும்பத்துக்கு கொடை பிடிங்க. டெய்லி காலைல எழுந்து கொடை பிடிங்க. என் பிள்ளை நீ தொடக்கூடாது, என் மகளை நீ தொடக்கூடாது, என் படிப்பை நீ தொடக்கூடாது, என் ஆட்டை தொடக்கூடாது, என் மாட்டை. ஆமாம், இன்னைக்கு செய்திகள் நல்ல செய்தி, சீக்கிரம் முடிச்சிடுவேன். அற்புதமான ஒரு செய்தியை நீங்கள் கேளுங்கள். அப்போ கத்தனைட்ட இன்னொரு காரியம் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, ஜெபம் விசுவாசம். சொல்லுங்க. என்னமோ சொல்லி கொடுத்தாரு, நான் கற்றுக்கிட்ட மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். அது சரியா தப்பான்னு தெரில, இருந்தாலும் பார்க்கலாம். என்கிட்ட சொன்னார், ஜெபம் அப்படின்னா கையங்காலம் இல்லாதவன் தெருவில் பிச்சை எடுக்கிறான்ல, அம்மா ஐயா ஐயா பிச்சை போடுங்க ஐயா தாயே அப்படின்னா வௌத்த கழுவுறான். நம்மெல்லாம் வேலை செஞ்சு வயிற்ற கழுவுறோம். அவன் பிச்சை எடுத்து போகலாம். அதுபோல் கத்தரை என்கிட்ட சொன்னார், தம்பி ஜெபங்கிறது இந்த பிச்சை எடுக்கிறது போலவும், இந்த ராமேஸ்வரி பையன் இன்னைக்கு உட்காந்து ஓசரியே சோறுன்னு இருக்கிறான் பாரு, வேலை செய்யாமல். சின்ன பையன் தானே, அது ஓசு சோறுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இருந்தாலும் சொல்கிறேன், அவதான் வேலை செய்யறானா? வருமானத்துக்கு கஷ்டப்படுறானா? இல்லை, காலை ஆட்டிட்டு கேட்குறான். பர்த்டே ஆச்சுன்னா சட்டை வருது, தீபாவளி ஆச்சுன்னா சட்டை வருது, பொங்கல் ஆச்சுன்னா கரும்பு வருது. அதனால என்ன கம்மி உனக்குலாம்? ரைட்டுங்க. அப்போ இந்த மாதிரி இருந்து சோறு தின்னுட்டு இருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் ஜபம். இந்த மயில இறகு போடுன்னு கேட்குற இடம் தான் என்னது ஜபம்னா? நீங்க இப்ப நம்ம ஜபம் இல்ல, மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிற ஜபம். மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிற மற்றவங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ஜபம்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது. என்னங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா 1 பைசா கூட கிடைக்காது. அது நமக்கு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 80 வயசு வாழ்றது 100 வயசு வாழ்றது யார் கையில் இருக்குன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லா ஆண்டவங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? பேச்சு மாத்தி பேசக்கூடாது, கரெக்டா பேசுங்க. நீ இருங்க, இந்த அம்மா என்ன சர்ச்சைக்கு வரல பொழுது வாரம் கரெக்டா கேட்கணும். வந்து ஒரு வார்த்தையாவது கத்துட்டு போமா? ஒரு வார்த்தையா கத்துட்டு போங்க. வீட்டுக்கு வந்து 500 ரூபா காணிக்க தெரியுதுல்ல, கேளுங்க. முத விஷயத்த கேட்க வேணாமா? 5000 ரூபா காணிக்க தர வேணாமா? உங்களுக்கு கத்தர் தர வைப்பாருமா. வருமானத்தை கூட நீங்க தருவீங்க, தருவார். நான் தரேன், பயப்படாத. உள்ள உணவனும் கொடுக்கப்படும். சிறுக வதிக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக வதிக்கிறவன். ஆமா, ஒரு பிடிச்ச சேரையை வதிச்சவனுக்கு ஒரு பக்காமா, ஒரு மரக்கா விதையை வதிச்சவனுக்கு வித்தியாசம் வேணாமா? 5 ரூபா காணி கொடுத்தனுக்கு 500 ரூபா காணி கொடுத்தனுக்கு வித்தியாசம் வேண்டாமா? நான் இப்போ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்கு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன்? ஒரு கிரக பிரவேசத்துக்கு ஒரு சாதாரண ஒரு அம்மா, என்ன கோடீஸ்வரி அந்த அம்மா, ஏமா கோடீஸ்வரியா? வீடு கட்டினாமா, கிரக பிரவேசத்துக்கு வந்த அம்மா கோடீஸ்வரியா? கோடீஸ்வரனுக்கு ஒரு 10 கோடி கடன் கொடுங்க. இந்த அம்மா இந்த யாரை கிளவி யாரையும் பாட்டிட்டா? அம்மா பாட்டி அம்மாவா? அவங்க அம்மா. இங்க 2 பேரும் கோடீஸ்வரியா? நான் கூட போட்டோ கூட எடுத்துக்கிறேன்பா. இதெல்லாம் எதுக்காக? முஸ்லீம் மக்களுக்கு எல்லாம் போய் காட்டுறதுக்காக. என்னங்க? முஸ்லீம் மக்கள்கிட்ட போயிட்டு சட்டி பானை செய்யறவங்களாம். என்னையா அது? சட்டி பானை செய்யறவங்க. சட்டி பானை செய்யறவங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? இது வந்து கத்தருக்கு கொடுக்கக்கூடிய கணம். கத்தருக்கு கொடுக்கக்கூடிய 1.5 நாள் கொத்தனார் காசு. இது 1.5 நாள் கொத்தர காசு. நீ கத்தருக்கு நீ 1000 ரூபா கொடுத்தா கத்தர் உனக்கு குறைஞ்சது 10,000 மிச்சப்படுத்தி தர மாட்டாரு? அற்புதமே மிச்சப்படுத்தி தருவாரியா? கை தருங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது ஆரம்பத்திலே செஞ்சிருக்கணும், கடைசியிலையும் செய்யணும். ஆரம்பத்துல செய்யறது வந்து அம்மா கொஞ்சம் பாடம் கத்துக்கிறீங்களா? கத்துக்கோங்க. இது எப்ப தந்திருக்கணும்? ஆமா, இப்பயும் தரணும். ஏன் தெரியுங்களா? செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஒரு தேங்க்ஸ். இது தேங்க்ஸ் காணிக்கை, இது நன்றி காணிக்கை. ஆனா இந்த 1000 ரூபாய் எப்ப வந்திருக்கணும்? அந்த குழி தோண்டி இந்த அஸ்திபாரம் போறனே கொடுத்துருந்தீங்கன்னா
ஒரு 20,000 30,000 கத்தனை செஞ்சிருப்பாரு, மிச்சப்படுத்தி கொடுத்துருப்பாரு. இதுதான் ரகசியம். நீங்க முடிச்ச பிறகு கொண்டாந்து தரீங்க பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க இதை எப்ப செஞ்சிருக்கணும்? அப்ப இன்னைக்கு நட்டு வச்சதை நீங்க அப்புறம் தான் இருப்பீங்க. ஆனா கட்டடம் கட்டும்போது கட்டினீங்கன்னா பண தேவைகளை தேவன் சந்திப்பார், செலவுகளை குறைத்து கொடுப்பார், உனக்காக விலை குறையும். நான் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டே வந்தேன். நேற்று ஒரு போன் வந்துச்சு, மாருதி ஓமனிமே 2002 மாடல் 60 ரூபா பாஸ்டர் வாங்கிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ஏன்டா நான் 99 மாடலே 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன், இவன் என்னை விட 3 வருஷம் அட்வான்ஸ் சொல்ல வண்டியை வந்து 60,000 சொல்றானே, ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு. அப்பதான் இந்த ஜமீன்தாஸ் கிட்ட வரும்போது யோசிச்சேன். அப்ப கத்த சொன்னாரு, மவனே நீ விற்க போனா ஓமுனி கராக்கியா இருக்கணும், நீ வாங்க போனா ஓமுனி மார்க்கெட்டு டல்லா இருக்கணும், அதுதான்டா நீ என் பிள்ளைக்கு அர்த்தம்னாரு. ஆஹா, எப்படி தங்க விலை குறையும் போது வாங்கினீங்களா? வாங்கிக்கணும், டபக்குன்னு வாங்கிக்கணும். தங்க விலை குறைஞ்சதுல ஒரு 4,000 கொஞ்சம் 19 கழிச்சு இல்லை டபக்கு பிடிச்சி இன்னும் குறைட்டு இன்னும் சூதாட்டமா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வாங்கி வச்சுக்கணும். வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கணும். சரி ரைட். அப்ப கவனிங்க, சில பேர் சொல்லுவான், என்னப்பா நான் ஐஸ் வைக்க போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்து அடிக்குது. அந்த மாதிரி நமக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. நான் ஐஸ் வைக்க போனா வெயில் கொளுத்தும், நான் மாவு வைக்க போனா சூப்பு வைக்க போனா மழை பெய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நம்மளுடைய எண்ணங்களை நாம் சீர்படுத்த வேண்டும், நம்மளுடைய எண்ணங்களை நாம். அப்ப ஜபத்துக்கும் விசுவாசத்துக்கு என்ன சார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, ஜபங்கிறது இவன் முயற்சி பண்ணாம நம்ம ஜபம் அல்ல, நம்ம ஜபம் அல்ல, உலகத்தான் நினைச்சிட்டு இருக்கிற ஜபம். அவன் ஜபம்னா கத்தட்ட கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நம்ம பண்ற ஜபம் அப்படி இல்லை. மலையே ஓய் அப்படி, அதுதான் நம்ம ஜபம். ஐயா 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 ஐயா, நான் அந்த காலத்துல அப்படிதான் ஜபம் பண்ணேன். ஐயா 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 எப்படியாவது செய்யுங்க ஐயா, ராஜா 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 ராஜா, இப்படிதான் ஜபம், இப்படிதான் ஜபம் பண்ணுவேன். என் ஜபம் தான், என் ஸ்டைலே இதுதான், இப்படிதான் ஜபம் பண்ணுவேன். தெருப்பிச்சக்கார மாதிரி ராப்பிச்சக்கார மாதிரி ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் அந்த ஜபம் எங்க போச்சு, காணா போச்சு, எங்கேயோ போயிடுச்சு, அட்ரஸ் தெரியாம போயிடுச்சு. கெஞ்சிட்டு இருக்கிற வேலைலாம் ஆண்டர்கிட்ட கிடையாது. ஆண்டர் செய்யறது செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிற தேவன், செய்ய போற தேவன் அல்ல, செய்து முடித்த தேவன், செய்து முடித்து உனக்காய் காத்து இருக்கிற தேவன். நான் வச்சு ஆசீர்வாதம் எடுத்துக்க மாட்டியா ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்துருங்கப்பா அப்படின்னு அவர் நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி பைபிள் இருக்குது. நான் கூட யோசிச்சேன், இவரு எனக்காக பறிச்சு பேசுறாரு, இவரு போய் எனக்கா இயேசுநாதர் போய் பிதா கிட்ட போய் பரிந்து பேசுறாராங்க. எனக்கு ஒன்னும் புரியல, என்ன அது அநியாயமா இருக்குது, இவருக்கு போய் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போனா எல்லாம் செஞ்சு முடிச்சு இந்த பசங்க என்ன செய்யல, இன்னும் எடுத்துக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம கண்ணை திறக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவார் போல இருக்கு. அப்ப கவனிங்களா, ஜெபம்னா நீங்க கேட்கறது, அது சிறு பிள்ளைங்க மாதிரி. என்ன விசுவாசம்னா நம்ம எடுத்துக்கிறது. விசுவாசம்னா அப்ப நீங்க விசுவாசத்துல வளர 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 எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். ஜெபத்துல இல்ல, விசுவாசத்துல எடுத்துக்கொள்ளணும். ஜபத்துல கேட்கிற இல்ல, விசுவாசத்தில் எடுத்துக்கோ. நீ ஜபத்துல கேட்பதை விட விசுவாசத்தில் எடுத்துக்கொள், விசுவாசத்துல எடுத்துக்கொள், விசுவாசத்துல எடுத்துக்கொள், விசுவாசத்துல எடுத்துக்கொள், விசுவாசத்துல எடுத்துக்கொள். நீ மொண்டியா முடமா ஏன் கேட்டுட்டு இருக்கிற, ஏன் கேட்டுட்டு இருக்கிற, மொண்டியா முடமா? ஹலோ, உங்க பையனுக்கு ஃபீஸ்க்கு பிச்சை எடுக்கிறீங்க ஊர் முழுக்க போய், இல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, அப்படித்தானே? அதான் விசுவாசம். கேட்கறது ஜபம், செயல்படுவது விசுவாசம். கேட்கறது ஜபம், நீங்க நீங்களே உழைக்கிறீங்க பாத்தீங்களா, நான் ஏன் போய் மத்தவன்ட்ட கேட்கணும், ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்ல இறங்கி மழைய நீ பெய்ய அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. மழை வேண்டி துறையூர்லயோ திருச்சிலையோ எங்கேயோ கோயில்ல, முருகன் கோயில்ல போய் வேண்டிட்டு இருக்கிறாங்க, மழை பெய்ய வேண்டி விசேஷித்த பூஜை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவன் வந்து கல் மனசுக்காரன், அறிவில்லாதவன், முட்டா பையன், இதெல்லாம் கெஞ்சி காலில் விழுந்து கொஞ்சம் கெஞ்சினாதான் கொடுப்பான். இப்படி எப்படியோ ஒரு படம் போட்டு வச்சுக்கிட்டீங்க. பாவம், கடவுளை குறித்து இப்படி ஒரு தவறான ஒரு படம் நீங்கள் மனிதர்கள் போட்டு வச்சிருக்கிறீங்க. நீங்க அப்படி யாராவது மனசை மாத்திக்கோங்க. உங்க புள்ள காலில் விழுந்து கெஞ்சியா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? உங்க புள்ள விக்கிட்டு இருக்கிறான், வந்துட்டு இருக்கிறான் சொல்லுங்க, விக்கிட்டு இருக்கிறான், 15 தடவை கெடதான் தருவேன் பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பியா? ஹலோ சொல்லுங்க ஐயா, ஆண்களுக்கு ஐயா எலுமிச்சம் ஐயா கேளுங்க ஐயா, உங்க பிள்ளைக்கு விக்கல் வருது, விக்கிட்டு இருக்கிறான், நல்லா விற்குப்பா, இன்னும் நல்லா விற்கு, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தாண்டி தரேன் அப்படிங்களா? அதான் சும்மா இருப்பா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க ஐயா, விக்கல் வரத்துக்கு முன்னாடி தண்ணி உங்க கைக்கு வந்துடாதா? உன்னால முடியல கூட தர மாட்டியா? அப்ப உனக்கு இருக்கிற இந்த புத்தி சாமிக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா?
இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார், கை தட்டுங்க. இருக்கும் சார். ஏதோ நீ புத்தி சொல்லி ஆண்டவன் நீ எல்லாம் கெஞ்சோன்னு கெஞ்சி ஊருக்கு மாத்திரம் மழை கெஞ்சி, பக்கத்து வீட்டுக்காரன் கெஞ்சி, அந்த ஊருக்கு மாத்திரம் அதுதான் கிடையாது. உலகத்துக்கே தேவன். அவர் முழு உலகத்துக்கும் தேவன். அவர் முழு உலகத்துக்கும் தேவனா இருக்கிறார். அதனால தைரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஜபத்துல கேட்கிறோம், விசுவாசத்துல எடுத்துக்கொள்கிறோம். விசுவாசத்துல கைகால் இல்லாதவன் பிச்சை எடுக்கிறது போல ஜபம், கைகால் இருக்கிறவன் உழைச்சு சம்பாதிக்கிறது போல விசுவாசம். அது ஜபம் அதோடு போட்டு வேலை செய்யட்டும். நம்ம விசுவாசத்துல நம்ம இன்னொரு வேலையை நம்ம செய்யணும். இன்னொரு வேலையை நம்ம செய்யணும். நம்ம மலைக்காரன் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ண? நம்ம எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணோம்? கெஞ்சனமா கூத்தானாமா? அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிலையும் வரும்போது சொல்லுங்க, பார்க்கலாம். தமிழ்நாட்டோட கிளைமேட்டை நம்ம வாரம் சொல்லிட்டு இருந்தோம்னா மலேசியா கிளைமேட்டை போல கத்தர் மாத்துவார். விடக்கூடாது. என்ன விளையாடுறியா? ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு அப்பாவுக்கு ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ், ஒருத்தனுக்கு 500 ரூபாய் ட்ரெஸ். தப்பு யார் மேல? தப்பு யார் மேல? அப்பா மேல. நான் சொல்றேன் தப்பு சின்ன பையன் மேல. ஏன் தெரியுமா? நீ ஏன்டா விட்டாங்கிறேன். நீ ஏப்பா விட்ட? ஹலோ, ட்ரெஸ்ஸை நான் ஏன் போடுறேன்? மரியாதையா 999 ரூபா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போட மாட்டேன். இல்லையா அவனுக்கு 500 ரூபா ட்ரெஸ் வாங்கி கொடு. அவனுக்கு 1000னா எனக்கு? மலேசியால வருஷம் 365 நாள் மழை பெய்யுதுன்னா தமிழ்நாட்டிலேயும் பெய்யணும். கைத்தட்டு பெய்யணும். என்ன வஞ்சனை பெய்யணும். எங்க பெய்யுதோ இல்லையோ என் நாட்டுல பெய்யணும். எங்க வெயில் அடிக்கலையோ என் நாட்டுல வெயில் அடிக்க கூடாது. அற்புதமாய் கிளைமேட் இருக்கணும். கைகளை காட்டி சீதோஷ்ண நிலையே நீ சீராகு, சீதோஷ்ண நிலையே நீ சீராகு, சீதோஷ்ண நிலையே நீ சீராகு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் பனிக்காலத்து பனியாகிலும் வெயில் காலத்து வெயிலாகிலும் அக்கறை நட்சத்திரத்தில் உள்ள உஷ்ணமாகிலும் எங்களை தாக்குவது இல்லை, எங்களை தாக்குவது இல்லை. அது பக்கத்திலே 1000 பேரை தாக்கினாலும், அது வலது பக்கத்திலே 10,000 பேருக்கு அது நஷ்டத்தை உண்டு பண்ணினாலும், வியாதியை உண்டு பண்ணினாலும், சூட்டை உண்டு பண்ணினாலும், அது ஒன்றும் என்னை அணுகாது. அது ஒன்றும் என் குடும்பத்தை அணுகாது. அது ஒன்றும் எங்கள் நாட்டை அணுகக்கூடாது. வாயை திறக்கல யாரும். நான் பேசும்போது பேச மாட்டீங்களா? பேசணும். சும்மா வாயை கை தட்டி சாணி தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தா சாணி தான் போடும் மாடு. மழை பெய்யாது. வாயை திறக்கணும். உட்காந்து அந்த ஆவியில் நஞ்சு கை தட்டிட்டு இருக்கிறது இல்லை. நல்லா பேசுங்க, பேசி பழகுங்க. ஜெயிக்கிறோமா இல்லையா அப்புறம் பாருங்க. பேசுங்க. நீங்க கெஞ்சறதெல்லாம் வேஸ்ட். ஐயா 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 ஐயான்னு நீ பேச, நீ டைரக்டா நீ பேச சொல்றேன். என்ன சூழ்நிலை? அவன் யாரு? உங்க வாழ்க்கையில உங்க மூக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி பிசா சொல்றதுக்கு யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் வரேன், குணவதி அம்மா அந்த பொட்டை தூக்கி இங்க வைக்கிறேன். இங்க யாரும் பொட்டு வைக்கலையா? அது பொட்டை கழட்டி விடுமா தரேன். இப்ப நான் பிசாசு, இது நீங்க ரைட்டா? இப்ப இங்க இருக்கிற பொட்டு ஒரு தான் வச்சுக்கலாம். இங்க இருக்கிற பொட்டை நான் இங்க எடுத்து நான் இங்க வைக்கிறேன். இருங்க, நான் யாருங்க இந்த பொட்டை தூக்கி அங்க வைக்கிறதுக்கு? நான் ஏன் வச்சேன்? கும்முன்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்குது. அதனால நான் வச்சேன். கொடுமா இப்படி வச்சுக்கணும். அவன் யாருங்க தூக்கி போட்ட தூக்கி அங்க வைக்கிறதுக்கு? உன் பையன் அங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவன் யாருங்க பேய் சொல்றதுக்கு? எல்லாரும் கவனிங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல பேய் கை வைக்க கூடாது. பேய் முடிவு பண்ணக்கூடாது. முடிவு பண்ண வேண்டிய ஆள் யார் தெரியுங்களா? நீ ஒரே ஒரு ஆள் தான். நீ எதுக்கும் சோர்ந்து போகாத. நீ சொல்லு, என் மகன் இப்படித்தான் இருக்கணும், என் மகன் இப்படித்தான் இருப்பான், என் புள்ள இப்படித்தான் இருக்கும், என் தோட்டம் இப்படித்தான் இருக்கும், என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். நீ சொல்லு. அவன் ஏதாவது இடக்குமுடக்கு வேலை பண்ணுவான். ஹலோ, அதெல்லாம் நீ தொடக்கூடாது. பிசாசே, என் புள்ளைய நீ தொடக்கூடாது. என் தோட்டத்தை நீ தொடக்கூடாது. என் மாட்டை நீ தொடக்கூடாது. இந்த மாடு சாப்பிடல கீப்பிடலன்னு கெஞ்சிட்டு இருக்கிறீங்களா? என்னம்மா கிளவி கடைங்களா இருக்கிறீங்க? டெய்லி காலையில் எழுந்து உங்க மாட்டை ஜாம் பண்ணி, புரியுதுங்களா? என் மாட்டை என்ன செய்யக்கூடாது? நீ நல்ல பிசாசம் தான் என் மாட்டு வாழ தொடுற அப்படின்னு என்னைக்கு பேச போறீங்க? என்னங்க ஐயா ஒட்ட முடியா? ஐயா புரியுதா புரியலையா? ஐயா புரியுதா புரியலையா? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. தமிழ்ல பேசுறேன், புரியுதா? பிச்சை எடுத்து உடம்ப வளரக்கூடாது, உழைச்சி உடம்பு வளர்க்கணும் இல்லையா? அது போலதான் கத்தட்ட கடவுள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டட்ட அன்பா பேசுங்க, உறவு வச்சுக்கோங்க. உங்க புள்ள உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து கெஞ்சினானா, ஐயா அப்பா எனக்கு மத்தியானம் சோதா போட்டுறப்பா அப்படிங்கிறானா? சோறு போடுறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்கறானா? அப்படிதான் வர சொல்றாரு ஆண்டவர். ஜபத்துக்கு வரும்போதே அப்பாவா வானாரா வேலைக்காரனா வானாரா?
நீ வேலைக்காரன் இல்ல, அவர் எஜமானன் அல்ல, அவர் அப்பா, நான் புள்ளைங்கிறாரு. ஜெபத்தினுடைய ஆரம்பமே அவர் அப்பா, நம்ம புள்ள. உங்க புள்ள உங்ககிட்ட சோத்தை எப்படி கேட்கறானோ, தீபாவளிக்கு எப்படி துணி கேட்டானோ, எப்படி பட்டாசு கேட்டானோ அப்படி கேளு, அப்படி கேளு ஆண்டவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு. அவே தேவனிடத்துல நல்ல உரிமை எடுத்து நல்லா தாராளமா கேளுங்க. ஒன்னும் பயப்படாது. சூழ்நிலையெல்லாம் அப்படிதான் கஜாமுஜான் தான் இருக்கும். நம்ம தான் செட்ரைட் பண்ணணும். என்னங்க, திருச்சியிலேருந்து போகணும் தானே வந்தேன். நல்ல காற்று கீத்து எல்லாம் அடிச்சு தென்னை மட்டெல்லாம் ஏகப்படுத்து பிஞ்சு போச்சு. நேத்தான் தென்னை மட்டை இல்லாத இடமே கிடையாது. வாழை மட்டும் எங்க வாழையும் காலி. ஏன் குச்சி எதுக்கு வச்சிருக்கேன்? குச்சி அதையும் தான் இருந்துச்சா? யாருது விழுந்துச்சு? அதான் சொன்னாரு, அதான் கத்த சொன்னாராக்கும். உன் பக்கத்து தோட்டத்துல 1000 வாழை விழுந்தாலும், இந்த மூக்காய் தோட்டத்துல 10,000 வாழை விழுந்தாலும், உன் தோட்டத்துல இருக்கிற ஒரு வாழை மரமும் அவன் உழுவ கூடாது. அதுதான் விஷயம். அப்படி சொல்லு. அதுக்குதான் சொல்லணும். உழுந்த பிறகு வடிவால் மாதிரி உழுவ விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லு. தோக்க விட்டுறாதீங்க, உங்க குடும்பத்தை தோக்க விட்டுறாதீங்க. ஆமா, உங்க தோட்டத்துல பயிர் செய்றீங்கன்னா நீங்க அப்பயே சொல்லிருங்க, இந்த பார் டாப்னே நான் காணிக்கணும் எடுத்து வச்சிடறேன். ஒரு நாத்தங்கள் வீணா போக கூடாது. நான் வெங்காயம் விற்கிற அன்னைக்கு வெங்காயம் உலகத்திலே அவ்வளவு கராக்கி இருக்கக்கூடாது, அவ்வளவு கராக்கியா இருக்கணும். நான் வெங்காயம் வாங்குற அன்னைக்கு உலகத்திலே அவ்வளவு சீப்பா விற்க கூடாது. அப்ப நான் வெங்காயம் வாங்குவேன். நான் விற்கும் போது வெங்காயம் விலை எப்படி இருக்கணும்? என் வாழை பேசும்போது விலை எப்படி இருக்கணும்? ஆமா, 10 நாளைக்கு முன்னாடி விலை ஏறிடணும். விருன்னு ஏறணும். விருன்னு ஏன் நமக்காக கத்தர் ஏற்றிட்டு இருக்கிறாரு. பயப்படக்கூடாது. நம்ம கத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா ஒரு 1000 ரூபா மிச்சப்படுத்தி ஆகணும். நீ 500 கொடுத்தா 5000 கத்தர் தந்தாகணும். நீ ஒன்றும் பயப்படக்கூடாது. கத்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு வாழை வீணா போகக்கூடாது. என்னைக்காவது வாழைத்தோட்டத்தில் போய் பேசுனீங்களா? பேசணும். உங்க தோட்டம் வச்சிருக்கவங்க நெல்லை பார்த்து பேசணும். சும்மா போட்டு வந்துடாதீங்க. அதை விட சக்தி உங்க வாயின் வார்த்தைகளுக்கு இருக்கிறது. மழையை சீதோச நிலையை, வெயில, லொட்டே, லொசுக்கே, கேணியை பார்த்து பேசுனீங்களா? பேசாட்டி மண்டையை உடைச்சு விடுவேன். மரியாதையை கேணியை பார்த்து பேசணும். ஊற்றுக்கண்ணே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏ கேணியே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உலகத்துல எத்தனை கேணி வத்தினாலும் கேணியை நீ வற்றக்கூடாது, நீ வத்தக்கூடாது. நான் சொல்றேன்னு சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மணி பஸ் கொண்டு வந்துருக்கீங்க? எடுங்க, கையில் எடுங்க. நானும் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. கேணியை பார்த்து பேசுறத முதல்ல மணி பஸ்ஸை பார்த்து பேசுவோம். எடுங்க. காசு வச்சிருக்க மூட்டை முடிச்சவங்க பாக்கெட்ல கை வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப பேசுறேன் பாருங்க, நீங்க கூட சேர்ந்து பேசுங்க. உங்க மணி பர்சன் முதலாவது நீங்க ஆசீர்வதிங்க. நான் சொல்றது சொல்லாமா? மணி பர்சை கையில எடுமா, இல்லைன்னா ஏதோ ஒன்று எங்க கை வைங்க, ஏதோ ஒன்று கை வச்சு எடுங்க. எங்கெங்கெல்லாம் காசு வச்சுன்னு காசுல கை வச்சுக்கோங்க. கவனி, நான் சொல்றேன் கேளுங்க. என் மணி பர்ஸே, அது என்ன பேரு? உங்க பேரு அது மணி பர்சனா? ஆமா, மணி பர்சனா காசு போடுற பை. அது பாக்கெட்டா இருந்தாலும் சரி, இது டவுசரா இருந்தாலும் சரி. கர்த்தர் சொன்னாரு, உன் களஞ்சியங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னங்க, என்ன களஞ்சியத்தை? நெல் ஆசீர்வதிக்கணுமா, களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கணுமா? களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கணும் என்ன அர்த்தம்? களஞ்சியம் காலி ஆகாது. கொட்டோன்னு ரொம்ப வழிற அளவுக்கு நீ எவ்வளவு மறுபடியும் கொட்டிடுவேன். களஞ்சியம் ஆசீர்வாதமா இருக்கும். சரி, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இப்ப நமக்கு ஏது களஞ்சியம்? இதுதான் களஞ்சியம். முதல் இது ஒரு, அது அரிசி சேர்த்து வைக்கிற களஞ்சியம். இது என் பணம் சேர்த்து வைக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, மணி பார்த்து பாசு பேசுங்க. ஏ மணி பர்ஸே, நான் உனக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், தமிழ்நாட்டு கஜானா காலியானாலும், இந்திய நாட்டு கஜானா காலியானாலும், அமெரிக்க நாட்டு கஜானா காலியானாலும் நீ காலியாக கூடாது. இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் நீ நிரப்பப்படுவாயாக. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிறார். என் மணி பர்ஸ் பூரணமாய் நிரம்புவதாக. என் பேங்க் அக்கௌண்ட் பூரணமாய் நிரம்பட்டும். என் பேங்க் அக்கௌண்ட் நான் உன்னை பார்த்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த அக்கௌண்ட்ல பணம் விழட்டும். அந்த அக்கௌண்ட்ல பணம் குறையக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால. டெய்லி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒரு தடவை சொன்னா போதும். ஆனா 100 தடவை சொல்ல சொல்றேன். ஏன் தெரியுங்களா? ஒரு தடவை உணர்ந்து சொல்லணும், விசுவாசத்தோட சொல்லணும். சும்மா கடமைக்கு பயம் முடிச்சா வந்து கச்சேரிக்கு பண்ணா ஐயா ஜத்தியா ஐயா 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 அந்த இளவெல்லாம் இங்க இந்த இளவு பாட்டு பாடக்கூடாது. ஒரு தடவை சொன்னால் ஏய் மழையை பெய்யினா பெய்யுதா பெய்யல அப்படி சொல்லணும். அப்படி மணி பாச பார்த்து பேசுங்க. பேசலாம் பேசக்கூடாதா? மாட்டை பார்த்து பேசலாம் பேசக்கூடாதா? இதாங்க ஜபம். இதுக்கு போய் எனக்கு பெரிய கஷ்டப்படுறீங்க. தலையை செஞ்சுட்டு ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுல ஏதாவது தின்னுபிட்டு மிச்சம் எச்சலை கிடைக்குமான்னு கல்யாண வீட்டில் போய் எச்சலையை பொறுக்கிறதுக்காக 4 பேர் உட்காந்துட்டு இருப்போம். சூரத்தங்க பொறுக்கிறதுக்கு 10 பேர் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை, நம்ம உடைக்கிற ஆள் பொறுக்கிற ஆள் இல்லை, நம்ம உடைக்கிறத மற்றவங்க பொறுக்கணும். ஆமென்னு சொல்லுங்க.
நீ ஜெபம் பண்ணனால உன் தோட்டத்துக்கு வந்த மழை, மழைக்கு என்னது, நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் என்னக்கு பாயுமா, புல்லுக்கு பாய்வது போல, பூவோட சேர்ந்த நாறு மணப்பது போல உன் நிமித்தம் உன் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம், ஒரு நீதிமானி நிமித்தம் அவன் இருக்கிற பட்டணத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு நீதிமானி நிமித்தம் அவன் இருக்கிற பட்டணத்தை ஆசீர்வதிப்பேன். உனக்கு மழை பெய்யறதுக்காக உன் தோட்டத்தில் பெய்ய வைக்க முடியாது. உன் ஊருக்கே மழை, உன் ஊருக்கே கர்த்தர் மழையை தருகிறார். உனக்கு கொடை பிடிக்கிறதுக்காக உன் ஊருக்கே கர்த்தர் கொடை பிடிக்கிறார். அதனால ஒண்ணு பயப்படக்கூடாது, தைரியமா சந்தோஷமா இருங்க. அவன் நம்மளால பார்த்து பேசுவோம். கர்த்தர் அற்புதமான மகிமையான காரியங்களை தேவன் செய்வார். விஷயத்துக்கு போவோம். நம்ம எந்த தலைப்புல பேசிட்டு வரோம்? கர்த்தருடைய கிருபையினாலே நீடிய ஆயுளை குறித்து பேசி வருகிறோம். சொல்லுங்க, நீடிய ஆயுள். எல்லா சபையிலையும் ஒரு போட்டி வச்சிருக்கிறேன். இந்த சபையில யாரு போட்டியில பங்கெடுக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது பிரேமா, ஜோதி, காதி, என்னம்மா ராமேஸ்வரி, பரமேஸ்வரம் போட்டி இருக்கலாமா? எல்லாம் ஓரளவுக்கு படிச்சவங்க மாத்திரம். தீர்க்காயசை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 4 வாரம் பேசுவோம் அதிகபட்சம். பேசி முடிச்ச பிறகு வேணா ஒரு நாள் வாங்க, ஒரு நாள் ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த நாள் உங்களுக்கு பரீட்சை. ஒரு 2 பக்கம் பேப்பர் எடுத்து ரைட்டுங்களா உட்காந்து அற்புதமா நீங்க எழுதணும். நீடி ஆயுள்னா என்ன, அது தேவன் எந்தெந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார், அதுக்கு என்ன சான்றுகள், மனுஷனால தான் வாழ்நாளா எப்படி நீடித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணா உன் ஆயுசு நாட்டு என்ன செய்யுமா, கூடும். அப்ப கூட்டுறதும் குறைக்கிறதும் யாருக்கு இருக்குது? உன்னால கூட்ட முடியும்னா குறைக்க முடியாம முடியாதா? உன்னால கூட்ட முடியும்னா குறைக்க முடியும், பயப்படாதீங்க. இது வந்து முடியல, அது உயரம் இல்லை, கூட்டுறத குறைக்கிறது. இது வந்து ஒரு காரியம். கூட்ட முடியும்னா குறைக்க முடியும். பணத்தை அவனுக்கு செலவு சேர்க்கறதுனா செலவு பண்ணவும் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? நம்ம நினைச்சா செலவு பண்ணலாம் இல்லையா? நம்ம நினைச்சா தொலைக்கலாம் இல்லையா? நம்ம நினைச்சா பாதுகாக்கலாம் இல்லையா? அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் நீ தெய்வத்துக்கு பயந்தால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும் சொல்லியிருக்கிறார். அப்ப பயப்படாட்டி குறைய போகுது. நீ மிஞ்சின பேதையா இருந்தா, மிஞ்சின துஷ்டமா இருந்தா நீ வாழ வேண்டிய வயசுக்கு முன்னாடி செத்து போயிடுவேங்கிறார். ஹலோ, அப்ப நீ நினைச்சா குறைக்கவும் முடியும், நீ நினைச்சா கூட்டவும் முடியும். அப்ப கூட்டுறதும் குறைக்கிறதும் யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. கவனிங்கம்மா. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் விளையாடலாம். இப்ப கவனிங்க, ஒரு பையன் சொல்றான், நான் 20 மார்க் வாங்குறதும் 100 மார்க் வாங்குறதும் வாதியார் கையில தாயா இருக்குது அப்படிங்கிறான். அவர் தானே திருத்துறாரு, அவர் தானே மார்க் போட்டாரு. நீ 20 மார்க் வாங்குறது 100 மார்க் வாங்குறது வாதியார் கையில. இத சொன்னா சிங்கப்பூர்ல ஒத்துக்கல சரசு, நீ லாடபுத்தம் ஒத்துக்கிட்ட. இதே துறையூர் திருச்சபையில சிங்கப்பூருக்காரன் வந்து ஒருத்த ஏத்து பேச இருக்கா உங்களுக்கு? கல்யாண மண்டபத்துல நான் சொன்னேன், இந்த வருஷம் கத்தர் கையில கிடையாது நம்ம கையில இருக்குன்னு சொன்ன உடனே அந்த மைக்க புடுங்கி கத்தர் கையில கிடையாது, நம்ம கையில கிடையாது, கத்தர் கையில தான் இருக்குன்னு சொல்ல சொன்னாரு. கல்யாண மண்டபத்துல, எம்எஸ்சி கல்யாண மண்டபத்துல, தெரியுமா உங்களுக்கு? அதனால என்னை பேச கூப்பிடறோம் கூட கூப்பிடல. என்னை சிங்கப்பூர்ல பேச கூப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு என் பிரசங்கத்தை கேட்டு பேச கூப்பிடல. ஏன்னா நான் தப்பா பிரசங்கம் மாட்டானா? ஹலோ, அவன் என்ன சொல்றான், மார்க்கு போறது வாத்தியங்கள் இருக்குங்கிறான். யாரு இல்லைன்னா 1ஆம் கிளாஸ் பையனை கூட தெரியும். ஹலோ, மார்க் போட வைக்கிறது போடுறது வாத்தியங்கள் இல்ல, போட வைக்கிறது மாணவன் கையில இருக்கிறது. அது அவனுக்கு புரியல. வாத்தியம் தான் போடுறான், அவனை போட வைக்கிறது யாரு? உன் பேப்பர், நீ எழுதின பேப்பர், சார். இல்லம்மா, நான் இங்க விஷயத்தை விட்டுட்டு கஜாமஜா பண்ண, அதே போல விஷயத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்ல வரேன், 80 வயசு வாழ்றதும் 100 வயசு வாழ்றதும் கர்த்தர் கையில் இருக்குன்னு சொல்லி சும்மா பொழுது ஓட்டிட்டு இருக்காது. புரியுதுங்களா? மார்க்க போட வைக்கணும், 100 வயசு வாழ வைக்கணும். நம்ம இப்படி சில முறைகளை கையாண்டா 100 வயசு என்ன அதுக்கு மேலேயே வாழலாம். அதுக்கெல்லாம் ஆண்டவன் சொல்லி கொடுத்து போயிருக்கிறான். ஆண்டவன் தருவான் உட்காந்து ஆண்டவன் மேல பாரு. ஆண்டவன் உனக்கு வழிதான் காட்டுவான், உனக்கு பணத்தை தர மாட்டான். ஒரு துண்டு மீனை கொடுத்தா ஒருவேளை பசி தீரும். மீன் பிடிக்க கத்து கொடுத்தா வாழ்நாள் பசியை தீர்க்குமா? அப்ப ஆண்டவன் உனக்கு ஒரு துண்டு மீன் கொடுப்பானா இல்ல மீன் பிடிக்க கத்து கொடுப்பானா? அதான் விஷயம். உனக்கு பணத்தை தர மாட்டான், பணத்தை கத்தையா எப்படி சேர்க்கணுங்கிற வழியை கத்து கொடுப்பான். அதை முதல் கேட்டு வாங்கிக்கோ, அதை முதல் கேட்டு வாங்க. சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்க வியாபாரத்தை பார்த்து பேசணும். வியாபாரமே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், இதை விட வருமானம் உள்ள வியாபாரத்தை தேவன் காண்பிச்சு கொடுப்பார். நான் எல்லாரும் சொல்லுங்க, இந்த வருமானம் என் வருமானம் அல்ல, இந்த நிறம் என் நிறம் அல்ல, இந்த அழகு என் அழகு அல்ல, இந்த அந்தஸ்து என் அந்தஸ்து அல்ல. எனக்கு இன்னும் இளமை இருக்கிறது, எனக்கு இன்னும் நிறம் இருக்கிறது, எனக்கு இன்னும் அழகு இருக்கிறது, எனக்கு இன்னும் பலன் இருக்கிறது, எனக்கு இன்னும் உயர்வு இருக்கிறது, எனக்கு இன்னும் மேன்மை இருக்கிறது, எனக்கு இன்னும் வருமானம் இருக்கிறது.
அப்படிதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதோட உட்காந்துடக்கூடாது. ஐயோ வயசு ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு. என்ன 50 வயசு ஆயிடுச்சு உனக்கு? என்ன 50 வயசு ஆச்சு? புள்ள யாரு? அம்மா யாருன்னு கேட்கணும். அதுதான் அபிஷேகம். ஆமேன்னு சொல்லு. புள்ளை அம்மா போனா யாருங்க புள்ள, யாருங்க அம்மான்னு கேட்கணும். அர்த்தம் புரியுதா? அப்படி இரு, தலை 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 தலைன்னு இரு. கர்த்தர் பஸ்ல வரும்போது ஒரு போர்க்காரியம் சொல்லி கொடுத்தார். இப்போ பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி இப்படி கிடைக்கும், அப்படி லைட்டா ஒன்று கிடைக்கும். அப்படியே நான் ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன கவனிங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, அப்படியா பேசாதீங்க. நான் கர்த்தர் சொல்லி நானே நான் வச்சது கஷ்டமா இருக்குது, நீங்க வச்சு டக்குனு குறுக்கால விட்டுறாதீங்க. நான் சொல்றேன். என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எங்க உங்க பையன் கொஞ்சம், ஒரு மாணவன் கொஞ்சம் முயற்சி பண்ணாதாங்க வாத்தியார் கற்றுக் கொடுப்பாரு. கொஞ்சமாவது முயற்சி பண்ணக்கூடாதா? இப்ப நானே எங்கிட்ட நீங்க உதவி கேட்குறீங்க, நீங்க கொஞ்சம் ஒத்துழைச்சதானே நான் நான் செய்ய முடியும். உனக்கே அக்கறை இல்லைன்னா, நல்லா கவனிங்க. இப்ப நான் வந்து ஒரு வேலை போட்டு தரேங்கிறேன். குணவதி அம்மாட்ட வந்து உங்க பையனுக்கு வந்து வேலை கேட்குறீங்க, ஒரு வார்த்தை. சரி நாளைக்கு வாமா தரேங்கிறேன். நீங்க நாளைக்கு வரணுமா இருக்கக்கூடாதா? சரி, நீங்க போயிட்டு செவ்வாய்க்கிழமை மதியானம் 3 மணிக்கு வாங்கலேங்கிறேன். நீங்க வருவீங்களா, வர மாட்டீங்களா? பேங்க்ல நான் லோன் கேட்கறேன். அதுக்கு சென்னையில் இருக்கிற ஒரு விசுவாசி சொல்றாரு, பேங்க்ல ஒரு சட்டங்க, நீங்க கையில 1 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் நீங்க லோன் போட்ட உடனே தரமாட்டோம். ஒரு 30 நாள் நாங்க என்ன செய்வோம், இழுத்து அடிப்போம். 60 நாள் இழுத்து அடிப்போம். அது இழுத்து அடிக்கிறது உங்களை பொறுத்து இருக்குது. அவன் 3ஆம் தேதி வேணா 3ஆம் தேதி போகணும், 7ஆம் தேதி போனா 7ஆம் தேதி போகணும். அப்போதான் அவனுக்கு உண்மையிலேயே பணம் தேவைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தருவான் அவன் அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க தந்துட்டா அவனுக்கு அந்த மரியாதை தெரியாதுல்ல, கேட்டோன்னே கொடுத்துட்டோன்னு தெரியுமா, அருமை தெரியுமா, அதனால நாங்க அலைய விடுவோம் அப்படின்னு அவர் சொல்லாருங்க. அதை பத்தி கவலைப்படாங்க. ஒரு 30 நாள் தொடர்ந்து மேனேஜர் என்ன சொல்றாரு செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பணம் வந்துட்டு நாங்க மிச்சத்தை நான் பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இப்ப அது போல செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு வானா வரணுமா வரக்கூடாதா? ஐயோ செவ்வாய்க்கிழமை மறந்து சொல்லிட்டேம்மா, சாரிம்மா, கோச்சிக்காதுமா, அடுத்த புதன்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு வந்துருமான்னு நீங்க என்ன செய்யணும்? போகலன்னு என்ன அர்த்தம்? ஆட போட அப்படின்னு அர்த்தம். நல்லா புரியுதுங்களா? இப்ப கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொன்னார் கவனிங்க. அழக தரேன்னு சொன்னார் இல்லையா? சரி, யாருக்கு தருவார் நான் சொல்றேன். கத்துக்கலாமா? ராமேஸ்வரியம்மா, பரமேஸ்வரியம்மா, கத்துக்கலீங்களா? அழகு வேணா வாங்கிக்கோங்க. முதல் அழகு வேணும்னு விரும்பணும். இருக்கிற மவரக்கட்டையே போதுங்கன்னு சொன்னா அதை பத்தி தப்பு கிடையாது. கருப்பு வந்து விஷயம் இல்லை, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கருப்பையும் கலர் மாத்துவார். பைபிள் வசனம் இருக்குதுமா, ஆமா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் சொல்லுங்க. இல்ல வாசி காட்டுட்டுமா? அழகா இருக்கணும். ஆமா, இதெல்லாம் அழகு இல்லை, இன்னும் அழகு. ஆமேன்னு சொல்லுங்க. தலைக்கு எண்ணெய் வைக்காம பரட்டத்தலை மாதிரி வச்சு வந்து உட்காந்து கூடாது. இந்த பண்ணி மேய்க்கிற மாதிரி உட்காந்து, பண்ணி மேய்க்கிறாள் கூட ஒழுங்கா மேய்க்கணும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. பண்ணி மேய்க்கிறதுலாம் தப்பு கிடையாது. பண்ணி மேய்க்கிற ஆளை பார்த்து கலெக்டரமா கத்துக்கணும். என்னடா சேலை கட்டுறா, அவ என்னடா ஜாக்கெட்டு போடுறா, என்ன படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்கற அளவுக்கு. சரி, யாருக்கு அழக தருவாருன்னு சொல்றேன். எங்கிட்ட கர்த்தர் பஸ்ல வரும்போது சொன்னார், என்னன்னா கொஞ்சமாவது ஒத்துழைக்க வேணாமான்னாரு. நான் யோசிச்சேன், அழகுல போய் ஒத்துழைக்கணுமா ஆண்டவரே? ஆமாப்பா ஒத்துழைங்க. என்னப்பா? இருக்கிற மவரக்கட்டையை ஒழுங்காக்க பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கிற மவரக்கட்டையை எவனாவது ஒழுங்காக்க முயற்சி பண்ணானா அவனுக்கு எக்ஸ்ட்ரா அழகை நான் தருகிறேன்னு கர்த்தர். கொஞ்சம் உனக்கே அக்கறை இல்லைன்னா, ஹலோ, உன்னால முடிஞ்சு நீ செய்யக்கூடாதா? அப்படியே கொண்டைய பொழுடி இப்படி இழுத்து விட்டுட்டு சேலையை பின்னும் பண்ணாம பண்ணும் பண்ணாம வவுறு தெரியுதா உடம்பு தெரியுதான்னு கூட தெரியாம எங்கேயாவது ஒரு பகுதி சொறி வச்சுக்கிட்டு குளிச்சோமா குளிக்கலையா, பவுடர் அடிச்சோமா பவுடர் அடிக்கலையா, மூஞ்சி தேய்ச்சோமா தேய்க்கலையா, பல்லு விளக்கணுமா பல்லு விளக்கலையான்னு தெரியாம அப்படியே கோயிலுக்கு முழங்கால் வரைக்கும் பாவாடை தெரிகிற மாதிரி சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வர்றது. பப்பரக்கான்னு வந்து நிக்கிறது. எனக்கு என்னன்னு இலை உளுந்து 40 நாள் ஆனது போல ஐயோ நினைப்பா. அப்படி இருக்கக்கூடாது. கூழானாலும் குளித்து குடிங்க, கந்தையானாலும் 50 ரூபாய்க்கு சாலியம் சேலை எடுத்து கட்டினா கூட கட்டும் போது எனக்கு இந்த சேலை எங்க எனக்கு எடுத்து தரக்கூடாதான்னு அவன் கேட்கணும். அப்படி சேலையை கட்டிட்டு வந்தா, சேலை கட்டுறதுல அழகு தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு தெரியாது. சேலை கட்ட போய் கத்தட்ட ஜாம் பண்ணி கத்துக்கோங்க. யார்கிட்ட? எங்கிட்ட வராதிங்க. சேலையை நீங்க கட்டுறபடி கட்டினா உங்கள் அழகுல ஒரு 3% கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதான் விஷயம். அவ்வளவுதாங்க விஷயம். அதான் மேக்கப்புங்கிறது. அவ்வளவுதான். சேலையை ஒழுங்கா கட்டு, இருக்கிற சேலையை ஒழுங்கா கட்டு. வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு கட்டாத, கரெக்டா கட்டு. உன் அழகு கூடுதல நான் சொல்றேன். அதெல்லாம் பயப்படாத. கரெக்டா சேலையை கட்டு, கரெக்டா ஜாக்கெட்டை போடு. காட்ட எனக்கு போட்டோ கையில் வச்சிருக்கேன். நேரம் தான் இல்லை எனக்கு. பேசிக்கிட்டே அந்த போட்டோ வரும்போது காட்டுறேன். என் கவனம் இதுல போயிடுமேன்னு யோசிக்கிறேன். என்னத்தை தான் செய்யுது? உங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறது பாருங்க. உங்களுக்கு பாஸ்டர் என்னென்னலாம் கற்று தராருன்னா அது வேற பயமா இருக்கு.
பாஸ்டர் இதெல்லாம் கற்று தருவாரா? ஆமாங்க, இதெல்லாம் கற்று தரணுங்க. ஒரு நிமிஷம். பிரைட்னஸ் என்னங்க? சரி, பக்கத்தில் இருக்கவங்களை மாத்திரம் பார்த்துக்கோங்க. என் பொண்டாட்டி ஒரு ஜாக்கெட் இருக்குதா? பக்கத்தில் ஒரு அம்மா ஜாக்கெட் போட்டுருக்குதா? ஒரு கை ஒரு ஆள் உழுக்குள்ள நுழையிற மாதிரி தூக்கிக்கிட்டு. உதாரணம் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். என் பக்கத்து அது என் பொண்டாட்டி, இது இன்னொருத்த பொண்டாட்டி. இந்த கை அந்த அம்மா கையை ஜாக்கெட் எப்படி போட்டிருக்கு? பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதா? அந்த அம்மா கைக்கு அந்த ஜாக்கெட்டு தூக்கிட்டு கொலை மாதிரி லூஸாக தெரியுதா தெரியலையா? அந்த கை அசிங்கம், அந்த ஷேப் அசிங்கமாக தெரியுதா இல்லையா? இதே இந்த அம்மாவுக்கு ஒழுங்கா ஜாக்கெட் போட்டால் கும்முன்னு இருக்கும். அதான் விஷயம். அதை கண்டுபிடிக்கணும். சும்மா இப்படி போய் அழகாக எடுத்துக்கூடாது. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான்னு சொல்லிட்டு இந்த 30 ரூபாய்க்கு யார் தப்பா, 5 ரூபாய்க்கு யார் தப்பான்னு சொல்லிட்டு தைச்சிட்டு வந்து அப்போ தான் உன் ஜாக்கெட் தான் கற்றுக்கிறான். அது உனக்கு தெரியாது. உன் ஜாக்கெட் தான் அவன் பாடமே கற்றுக்கிறான். அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற அழகை நீங்கள் மேம்படுத்துங்கள். நல்லா டீசெண்டாக தலைச்சி விட்டு பவுடர் அடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன செய்றீங்க? நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் அழகாக இருக்கணும். ஆண்டோடைய பிள்ளை அது தப்பா? அழகாக இருக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லை. நம்ம வீட்டு நாய் கூட அழகாக இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம அழகாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, இதுக்காக வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேக்கப் போக சொல்ல. உங்கள் மூஞ்சியை ஒழுங்காக கழுவி, ஒழுங்காக சீவி, ஒழுங்காக போட்டு வச்சு, தலை சீவி, ஒழுங்காக சேலை கட்டிட்டு, இருக்கிறது நல்ல சேலை கட்டிக்கிட்டு ஆராதனைக்கு வரும்போது இருக்கிறதுலே கிழிஞ்ச சேலை தூக்கிட்டு வரக்கூடாது. யார் இடத்துக்கு வரோம்? இப்போ மாரியாத்தால பார்த்து கேட்குறேன், நாளைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு பரிசு தராங்கன்னா இந்த சேலை கட்டிட்டு போவீங்களா, வேற சேலை கட்டிட்டு போவீங்களா? ஆனால் ஆராதனைக்கு எப்படி வரும்? இப்படி வரும். இது தேவ சமூகம். ஆமேன்னு சொல்லுங்க. இது ராஜ சமூகம். ஆமேன்னு சொல்லுங்க. நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? உன் பொண்டாட்டி வெளியே போகும்போது மேக்கப் பண்ண போறா, எவன் பார்க்கறதுக்கு? வீட்டுக்குள்ள அழகா மேக்கப் பண்ணு, உன் புருஷன் பார்க்கட்டும் உன்னைய. ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது வந்தானுக்கு வந்தா, போனானுக்கு போனா, மவர கடையில இளவு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வெளியே போனா ஃபுல் மேக்கப். எவன் பார்க்கறதுக்கு மேக்கப்? நான் புருஷன் பார்த்தப்பதான் ஊரான் பார்க்கணும். மேக்கப் வீட்டில் பண்ணும் போத, அம்மா மேக்கப் எங்க பண்ணு? ராமேஸ்வரி அம்மா வீட்டில் பண்ணு, உன் புருஷன் பார்க்கட்டும், உன் அழகு அவன் பார்க்கட்டும். வெளியே போகும்போது மேக்கப் இல்லைப்பா, வீட்டில் இருக்கும்போது நல்லா மேக்கப் பாரு, தப்பு கிடையாது. வெளியும் நல்லாரு, உள்ளயும் நல்லாரு. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஜெயலலிதா அம்மா பார்க்க போகும்போது என்ன சிலை கட்டிட்டு போவீங்கன்னு யோசிங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது என்ன சிலை கட்டிட்டு போவீங்க? இப்போ வந்திருக்கிறது தேவ சமூகம், ராஜ சமூகம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா வந்திருக்கிற. எப்படி வரணும்? இருக்கல நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், இருக்கல டிப்டாப்பா வரணும். கத்தர் அடே பரவாயில்லையே, என் சமூகத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறானே, ஜெயலலிதா விட என்ன மரியாதை கொடுக்குறானே. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, என்னை விட ஜெயலலிதாவுக்கு மரியாதை கொடுக்குறான். ஒரு கலெக்டருக்கு விட்டாருன்னா, நாளைக்கு மாரியாதா வீட்டுல வந்து வீடியோ எடுக்க வராங்க, லோக்கல் டிவில ஒளிபரப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா எப்படி சேலை கட்டி இருக்கும், இந்த அம்மா எப்படி மேக்கப் பண்ணும், நீங்க யோசிச்சு பாருங்க. என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சமாவது ஒழுங்கா இருப்பில் இருக்க முடியல சொல்லுங்க. இல்ல இல்லைங்க இப்படிதான் கொஞ்சம். ஐயோ டிவியில பவர போறாங்களா? ஐயோ அப்பா, நாலு பீரோவை திறந்து அலசலசு அலசி இருக்க நல்ல சேலை கட்டுறீங்களா? ஆராதனைக்கு அப்படிதான் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்தா என்னம்மா இந்த அம்மாவா இப்படின்னு கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, முகத்தை பார்த்தே சொல்லிருந்துங்க. தலை 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 இருக்குதா இல்ல உம்முன்னு இருக்குதான்னு. நான் புதுசா வந்தோன்னா கவலைப்படாதீங்க. என்னம்மா உங்களை பேய் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான், ஒன்றும் பயப்படாதீங்க. உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சுன்னாவே வெளியே காரியம் தானாய் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் நடக்கும், பயப்படாதீங்க. புள்ள இல்லைன்னா புள்ள கிடைக்கும், கல்யாணம் எல்லாம் கல்யாணம் நடக்கும், தோட்டம் இல்லைன்னா தோட்டம் கிடைக்கும், வீடு இல்லைன்னா வீடு கட்ட. நீ பயப்படாத, நல்லா கை தட்டு, நீ சந்தோஷமா இரு. நீ ஒன்னும் செய்யாத, ஆண்டவன் பார்த்துக்குவோம். ஐயா நடக்கல ஐயா, அதனால்தான் நடக்கல, கவலைப்படாத. பாஞ்சாலி சேலைய புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்ணை அற்புதம் செஞ்சானா? இது என்னைக்கு உலகளைஞ்சா கூட கத்துக்க மாட்டேங்கிறீங்களே. சேலையா பாஞ்சாலியே புடிச்சுக்கிட்டு என்னை காப்பாத்துனா காப்பாற்ற முடியுமா? சேலைய நீ புடிச்சுக்கிட்டு ஆண்டவனே கண்ணா என்னை காப்பாத்துனா துரியோதனுக்கு எழுந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. நீ என்ன செய்யணும்? மரியாதையா
சேலையை விட்டுட்டு 2 கையும் கோப்பி கண்ணா அப்படின்னு தூக்குனதுக்கு அப்புறம் யார் வரா? கண்ணன் அருள் பாலிக்கிறார் இல்லையா? என்னங்க பாத்துறீங்களா? அந்த படம்லாம் பாத்துறீங்களா இல்லையா? கதையாவது கேட்டீங்களா இல்லையா? பஞ்சபாண்டலுடைய பொண்டாட்டி வந்து துரியோதரில் வந்து கௌரவரில் வந்து இந்த நடு சபையில வச்சு சூதாட்டில் துரியோதன இவன் தோத்துருவான், தர்மன் தோத்துருவான். இவன் உட்கார வச்சுட்டு சேலையை உருவுறான் சபைக்கு மத்தியில். இவன் தான் வித்துட்டானே, அறுவட்டை மாங்காய் படையன் வித்துவிட்டான். பொண்டாட்டியை சூதாட்டில் பொண்டாட்டி வச்சுவிட்டான். இவனை நிற்க வச்சு உதச்சான தப்பு, சரி வித்துவிட்டான். அப்போ வந்து சேலையை வந்து துரியோதனை உரியிறான். உரியும் போது இவளால் சேலையை காப்பாற்ற முடியல, மானம் பங்கமாக இருக்குது. அப்போ வந்து சேலையை பிடிச்சிட்டு கண்ணா கண்ணாங்கிறா. கண்ணனு வரல, கொன்னனையும் வரல, கடைசி அணைஞ்சிட்டா, சேலையை விட்டுட்டா. இப்ப என்ன நடந்துச்சு? சேலை வளருது வளருது வளருது, வளர்ந்துகிட்டே இருக்குது. அவன் மயக்க மட்டும் விழுத்துட்டான், இவன் மயக்க மட்டும் விழுவல. கடைசியில் இவருடைய மானம் அங்க சபைகளில காப்பாற்றப்படுகிறது. அங்க ஒரு அற்புதம் அங்கே செய்யப்படுகிறது. அப்ப பேசாம அந்த கண்ணனே கும்பலாங்கிறீங்களா? ஒரு புரியறதுக்கு கதை. பிரச்சனைய நீ வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சாமியால ஒன்னும் செய்ய முடியாது. பிரச்சனை நீ வச்சிருக்கிறியா சாமி வச்சிருக்கிறியா எப்படி தெரியும்? ஓ மூஞ்சில இளவுழுவுற மாதிரி இருந்தா பிரச்சனை ஹவ் போயிஸ் கம்பா. நம்ம பேசுறது தூக்கம் வருதா? உங்களுக்கு தூக்கம் வந்து நம்ம கவலைப்படுதா? சஞ்சய்கம்மா கேளுமா. பிரச்சனைய நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யார் கிரியை செய்ய முடியாது? ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. பிரச்சனை நீங்க வச்சிருக்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லட்டுங்களா? ஆளுக்கு ஒரு கண்ணாடி கொண்டாடுறீங்க, இல்லைன்னா முதல் ரூம்ல கண்ணாடி வச்சிருக்கிறேன். உங்க மூஞ்சியை பார்த்துட்டு போங்க லைனா. உங்க மூஞ்சி நீங்களே பாருங்க. உங்க மூஞ்சி யார் பாருங்க? நீங்களே பாருங்க. உங்க முகத்துல சந்தோஷம் இருக்குதா கவலை இருக்கான்னு பாருங்க. என்னைக்கு அப்படி கவலை தாண்டி அப்படி சந்தோஷம் வருதோ அன்னைக்குதான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு அர்த்தம், மூணுனா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு விஷயம். சும்மா மூஞ்சி மாறாது. இங்க உள்ள அகத்தின் அழகுதான் எங்க தெரியுது? ஆமா, அகத்துலதான் வேதனை வச்சுக்கிட்டு இருக்கிறிய. ஐயோ என் புருஷன் இல்ல, ஐயோ எனக்கு புள்ள இல்ல, ஐயோ எனக்கு அது இல்ல, ஐயோ அம்மா நான் என்னதான் செய்ய போறணும், அதெல்லாம் உன் மூஞ்சிக்குள்ள வந்துருச்சு. உன் மூஞ்சி சுண்டி சொரக்காவா போய் சூப்பனா மாங்கொட்டை போல வந்து இருக்கிறார்களா அது தின்னு. 40 வயசு பிள்ளைய வந்து 60 வயசு கிளவியா காமிச்சு 20 வயசு பிள்ளைய 40 வயசு பிள்ளையா காமிக்கிறது எது? உன் முகம் காட்டுது, உன் கவலை அப்படி முகத்தை காட்டுது. எனக்கு வயசு 48 முடிய போகுது, நான் 48 முடிகிற மாதிரி இருக்கிறேன். இல்ல நல்லதான் இருக்கிறேன். இன்னொரு 40 வருஷம் அற்புதமா தான் இருப்பேன், ஆச்சரியமா தான் இருப்பேன், இதே போலதான் பேசிட்டு இருப்பேன், இதே போலதான் சிரிச்சுட்டு இருப்பேன். என்னங்க அப்படியே இருக்கிறீங்க? ஆமா நான் அப்படியே தான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். நீ எவன் எப்படி தான் நினைக்கிறேன், நான் அப்படிதான் இருப்பேன். பயப்படாத. ஏன்? என் பாரத்தை சுமக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் என் பாரத்தை சுமக்கிறேன். எவனுக்கு கவலை இல்லையோ அவன் இளமையா இருப்பாயா, அவன் அழகா இருப்பாயா. நீ ஐயா சுமக்கிற? சுமக்க தேவன் ஒருவர் இருக்கும்போது நீ ஏன் சுமக்கிற? கவலைப்பட்டுச்சுன்னா மூஞ்சி மாறுங்க. ஹலோ, நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க முகத்தை நீங்க பாருங்க. கவலைப்படும் போது முகம் அப்படியே முகநாடி மாறும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே மாறும். என்னை பார்த்தவங்க அடிக்கடி சில நேரம் சொல்லுவாங்க, என்ன பாஸ் இவ்வளவு வருத்தமா இருக்கிறீங்க? ஐயோ போச்சுடா நம்ம வருத்தம் வெளியே தெரியுதுடான்னு சொல்லிட்டு திடீர்னு மூஞ்சி சுண்டும். எனக்கு சிரிப்பு வராது, ஒன்றும் வராது. ஏதோ ஒன்று கேட்டால் கோவம் வந்துடும். கோவம் வந்தால் மூஞ்சி சுண்டுது. வருத்தம் வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். மூஞ்சி சொரக்கா மூஞ்சி மாதிரி போயிடுது. ஐயோ போச்சுடான்னு சொல்லிட்டு ஜபத்தில் உட்காந்து பாட்டு பாடி கத்துல அதுக்கு திட்டினார். என்னை நம்புறியா யாரை நம்புறேன்? ஆண்டவர் உண்மை. அதான் அப்போ அதுக்குதான் இன்னைக்கு பிரசங்கமே என்ன எடுக்காம இருக்கிறேன். பிரச்சனை பெருசா ஆண்டவர் பெருசா? நீ எதை நம்புற? பிரச்சனை நம்பினா நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? பிரச்சனை நம்ப அழுதுட்டு இருக்கிற? பிரச்சனையை விட யாரு பெரியவரு? நான் ஜெயிப்பேன், நீ பயப்படாதடா. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஜெயிக்கிறேன். நீ ஏன் பக்கம் இரு, நீ ஏன் பக்கம் இரு, நீ ஏன் பக்கம் இரு, நான் உன் பக்கம் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாத, நீ ஜெயிக்க போற, நீ ஜெயிக்க போற. எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் ஜெயிக்க முடியாது. எல்லாம் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையே என்னை நீ ஜெயிக்க முடியாது, பிரச்சனையை நீ ஜெயிக்க முடியாது. எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையே மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் நீ என்ன ஜெயிக்க முடியாது. உலகத்தில் அத்தனை பேரை நீ ஜெயிச்சிருக்கலாம். நான் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என்னை உள்ள ஜெயிக்க முடியாது. ஏ பிசாசே, ஏ சாத்தானே, உனக்கு சவால் விடுகிறேன். உனக்கு திறமை இருந்தால் என்னை ஜெயிச்சு காட்டு. இயேசுவின் நாமத்தால் நான் ஜெயிக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் ஜெயிக்கிறேன். இப்படி பேசுனா நல்லா இருக்கும். இப்படி பேசுங்க, உன் வாழ்க்கை திரும்பும். உன் வாழ்க்கை ஆமா. குதிரை மேல உட்காந்துட்டு ஐயோ குதிரை போதேங்க, அதை அதுக்காக நீ குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிற. அதோட இஷ்டத்துக்கா நீ போகணும்? உன் இஷ்டத்துக்கு தான். கார்ல உட்காந்துக்கிட்டு நான் கார் கத்துக்கிட்டு இருக்கும்போது பயங்கர தமாஸ். நான் அப்போ 2 நாளே ஷேரிங் கொடுத்து விட்டான். நான் எனக்கு என்ன தெரியும்? அது அம்பாசடர் கார் வேற. அப்பசோட காரை வச்சுட்டு எனக்கு எங்க மூஞ்சி இருக்கு எங்க ரோடு இருக்குன்னே தெரியல.
முசிறி புது பஸ் ஸ்டாண்டு காரைக்குளத்துக்கு. நான் புது பஸ் ஸ்டாண்ட் ஏறி உட்காந்து தடறன்னு காலெல்லாம் நடுங்குது எனக்கு. எங்க எது மூணு எதுனே தெரியல எனக்கு. எது கீரு எது கிளச்சு எது பிரேக்குன்னு தெரியல. ஸ்டேரிங் கையில் கொடுத்துட்டான். நான் ஸ்டேரிங்ல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு விட 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 ஆடி போச்சு, ஒன்றும் தெரியல. அந்த முசிறி ரவுண்டானா கட்ட துறையூர் பைபாஸ் கிட்ட ஒரு கிளவி நடுவில் போயிட்டு இருக்கிறான். இவன் என்னை பார்த்து கேட்டான், தம்பி அங்க ஒரு கிளவி போகுது தெரியுதான்? ஆமாண்ண. இப்படியே போன என்ன தெரியுமாண்ணா அப்படின்னா. இவன் காலில் ஒரு பிரேக் வச்சிருக்கான், போட்டு வதக்கன்னு போட்டு மிதிச்சு. அறிவு இருக்காயா உனக்கு? வண்டி தானே நிக்குமாயா? தூங்குறவங்களை எழுப்புறதுக்காக. சரி கவனி, விஷயத்துக்கு வரலாமே வேணாமா? நீங்க சிரிச்சு முடிங்க, நான் குடிக்கிறேன். நீங்க ஏன் ரொம்ப சிரிக்கிறீங்க? நான் வண்டி ஓட்ட கத்து தரேன், உங்க வாழ்க்கையை ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். உலகத்துல எவனும் இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டான். சியோலாவது குய்யாலாவது. அமெரிக்கால இந்த பிரசங்கம் கிடையாது. நான் சொல்லிதான் கத்துக்கோங்க. வண்டி இஷ்டத்துக்கு நீ கிடையாதுயா, உன் இஷ்டத்துக்கு தான் வண்டி ஓடணும். பிசாசத்துக்கு வாழ்க்கை இல்ல, உன் இஷ்டத்துக்கு தான் வாழ்க்கை. உன் கையில இருக்கு பிரேக்கு, உன் கால இருக்கு அக்ஸலரேட்டர். அவன் வைக்க முடியாது. நீ நில்லுனா நிக்கணும், நீ போனா போகணும். கை தட்டு. என்ன அழகட்ட போய் நிறுத்தணும், நிறுத்தணும். எல்லா எதிர்மறையான வல்லமையில நிறுத்து. இயேசுவின் நாமத்தால டிராபிக் போலீஸ் மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறார். டிராபிக் போலீஸ் மாதிரி ஒண்ணு கூட விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தால எல்லா எதிர்வலையை நிறுத்துகிறேன். வியாதியின் வல்லமையை நீ நில், வறுமையின் வல்லமையை நீ நில். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் சரீரத்துக்கு விரோதமாக, என் எதிர்காலத்துக்கு விரோதமாக, என் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, என்னுடைய உறவுகளுக்கு விரோதமாக, என் சமாதானத்துக்கு விரோதமாக, என் உறவுக்கு விரோதமாக நீ எழும்பக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பக்கூடாது. நீ எழும்பாதே. எலும்பு விடக்கூடாது, எலும்பு உடைக்கணும். அவன் யாருங்க நம்மளை போய் செட் பண்ணதுக்கு? புரியுதுங்களா? நம்ம கையில பிரேக் இருக்குது, நம்ம கையில ஸ்டேரிங் இருக்குது. நம்ம கையில என்ன இருக்குது? ஆமா, ஸ்டேரிங் எதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லக்கூடாது. ஸ்டேரிங் எங்க இருக்குது சொல்லுங்க? அதுதான் தப்பு. உன் மூக்கு கீழே இருக்குது. ஸ்டேரிங் எங்க இருக்குது? வாயில இருக்குதா? கரெக்டா சொல்லுங்க. வாய்க்குள்ள இருக்குது. எது எங்க இருக்குது? ஸ்டேரிங் நாக்குல இருக்குது, உங்க வார்த்தையில இருக்குது. இந்த ஸ்டேரிங் யாரு வச்சு அமைச்சா? ஆண்டவன் வச்சு அமைச்சிருக்கிறான். அவன் அறிவாளியா புத்தாலியா முட்டாளா? அவன் அறிவாளி. வண்டியை கொடுத்த, வண்டியை கண்டுபிடிச்ச இன்ஜினியர் வண்டியை தசை திருப்பறதுக்கு ஸ்டேரிங் வச்சது போல வாழ்க்கையை கொடுத்த கர்த்தர் உன் வாழ்க்கையின் திசையை திருப்புவதற்கு ஒரு நாட்கையும் தேவன் தந்திருக்கிறான். திருப்பு, உன் வறுமையை திருப்பு, உன் தோல்வியை திருப்பு, உன் கண்ணீரை திருப்பு, உன் சாபத்தை திருப்பு. திருப்பணும். திருப்பலாமா திருப்ப கூடாதா? திருப்பலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு முடிச்சிடலாமா? நேரம் இருந்துச்சு. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2 வசனம். யாரா பிரேமா வாங்கிட்டீங்க? மத்தேயு 12 41 42 வாசிங்க. இன்னொரு மத்தேயு 12 6 அதுலயே வாசிங்க. மத்தேயு 12 6 வாசிங்க. வாசிங்க. மத்தேயு 12 6. அப்படி வசனமே இல்லையா? வாசிங்க. பாப்பா மண்டையை உடைச்சு போடுறேன். வாசி தெரியும் உனக்கு? வாசி. போதும். தேவாலயத்திலும் பெரியவர். ஏசுன்னு சொன்ன எல்லாரும் சொல்லுங்க. தேவாலயத்திலையும் பெரியவர், தேவாலயத்திலையும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலையும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எல்லாம் சாமி கோயில் இருக்குது, கோயில் இருக்குன்னு கோயிலுக்கு போனாங்க. ஏசனார் கோயிலுக்கு போனாரு. இவரு சொன்னாரு தேவாலயத்திலையும் பெரியவர். தன்னையே சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அது அவரு ஸ்டைல். என்னங்க பெருமையா? அதெல்லாம் பெருமை இல்லை, அது உண்மை. ஹலோ, இது பெருமை கிடையாது, இது உண்மை. தேவாலயத்திலையும் பெரியவர் எங்க இருக்கிறார்? அன்னைக்கு அங்க இருந்தார், இன்னைக்கு எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? தேவாலயத்திலையும் பெரியவர் இங்கே இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். 41 42 ஒண்ணு. யோவான் 2, யோவான் 3:31 வாசிங்க.
அதே அதிகாரத்துல 41 42 4 நாள் ஆக்காதீங்க. மத்தேயு 12லமா 6ஆம் வசனம் வாசிங்களே, 41 42 வாசிங்க. சொல்லு. இதோ சொல்லுங்க. இதோ கவனின்னு அர்த்தம். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோவான் 3:31 எடுத்தீங்களா பிரமாமா? எடுமா வாசிமா, ஒரு வசனத்தையாவது வாசிங்கம்மா. தொலைவுன்னு தொலைவிட்டு இருக்கிறீங்க. வாசிங்க வாசிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். போதும். மத்தேயு 12 42 எங்கம்மா? 41 தானே வாசிச்ச? 42 வாசி. வந்தார். இதோ கைகளை தட்டுங்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனை பார்க்கலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, இறைவன் மகா பெரியவர். இறைவன் தோற்கடிக்க முடியாதவர். இறைவன் தோற்கடிக்கப்பட முடியாதவர். அவர் மகா பெரிய தேவன். இப்ப யோபு 1க்கு போங்க. யோபு 1. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல சரி 5வது வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். கவனிக்கணும். இப்ப எல்லாம் கவனிக்கலாம். என்னன்னு சொல்லிடுறேன். 4வது வசனத்தை சொல்லிடுறேன். அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரர்களையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி விஷயத்தை சொல்றேன். யோபு என்று ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான். அவன் நல்ல மனுஷன். அவன் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் அவனை குறித்து ஒரு அற்புதமான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. அது 8வது வசனத்துல இருக்குது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹலோ, ஒருத்தனுக்கு 4 சர்டிபிகேட் கொடுத்தாரு. இப்படி பைபிள்ல யாரும் வாங்கினது கிடையாது. கர்த்தர்ட்ட ஒரு சர்டிபிகேட் தான் வாங்க முடியும் அதிகபட்சம். நல்லவன். மோசேயப்பா சொன்னார், இவன் சாந்த குணம் உள்ளவன். ஏனோக்கப்பா சொன்னார், எனக்கு பிரியமானவன். தாவீதப்பா சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பன். இப்படி ஒவ்வொன்றும் சொன்னாரு. ஆனா இவனை பத்தி சொல்லும் பொழுது, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகிறதுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும், பூமியிலே அவனு இல்லாண்டார். அவ்வளவு நல்ல மனுஷன். ஆனா தன்னுடைய சொத்து, தன்னுடைய 10 பிள்ளைகள், அவனுக்கு இருந்த சொத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பூசா வந்தவங்க கதை இல்ல, பொறுமையா கேளுங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். எத்தனை பிள்ளைங்க? தூங்காம கேளு. 10. அவனுக்கு 7000 ஆடுகளும். எவ்வா இங்க கவனிமா, எத்தனை ஆடு? கொஞ்சம் எங்க கவனிமா, அவனை பார்க்காதமா. ஏமா 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். எவ்வா யார் வச்சுமாப்பா? 3000 ஒட்டகம் வந்து காரை விட விலை ஜாஸ்தி அந்த காலத்துல. இந்த காலத்து கார் தான் அந்த காலத்து ஒட்டகம். இப்ப இவங்கிட்ட எத்தனை ஒட்டகம் இருந்துச்சான்? 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். மகா கோடீஸ்வரன். இவன் யாரு? அவனுக்கு 10 பிள்ளைங்க. இவன் ஆண்டருடைய புள்ள. அதான் விஷயம். இவன் யாருடைய புள்ள? அது எப்படி விசுவாசம்னா தெரியல. சரி, ரைட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 7 அண்ணன் தம்பிகளும் அவன் பிறந்த நாள் வரும் பொழுது தான் 3 அக்கா தங்கச்சிகளை கூப்பிடுவான். கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். என்ன வைக்கிறான்? விருந்து வச்சுன்னா நம்மள மாதிரி விருந்து கிடையாது. 7 நாள் 10 நாள் 15 நாள் கூட வைப்பானுங்க அந்த காலத்து டைம். அப்ப அந்த விருந்து முடிகிற நாள் வரும் பொழுது இவன் என்ன செய்வான் அப்படின்னா,
அவங்க அப்பங்காரன் போய் தான் பிள்ளைங்க தப்பு பண்ணிருப்பாங்க, தன் பிள்ளைங்க அப்படின்ட்டு பலி செலுத்துவானாம். இந்த பிரகாரம் தமிழ்ல இருக்குது 5வது வசனத்துடைய கடைசி லைன். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம், ஆமா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இவ்விதமாக யோபு தொடர்ந்து எழுச்சியாக அந்த காரியத்தை செய்து வந்தான். அந்நாட்களில் எல்லாம், எல்லா நாட்களிலேயும் என்கின்ற பதம் எல்லா நாட்களிலேயும் செய்து வந்தான். என்ன எல்லா நாட்களிலும் செஞ்சு வந்தான் அப்படின்னா, அப்ப கவனிக்கணும், முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? டெய்லி பலி செலுத்துறான். எதுக்காக பலி செலுத்துறான்? பையன் தப்பு பண்ணிருப்பான், பொண்ணுங்க தப்பு பண்ணிருக்கோம், கர்த்தருக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு இவன் டெய்லி என்ன செய்யறான்? பலி செலுத்துக்கிறான். மாதிரி கவனிக்கிறீங்களா? டெய்லி பலி செலுத்துறான். நான் ஒரு சின்ன பாடம் கத்தற போறேன், கத்துக்கோங்க. டெய்லி பலி செலுத்துறோம். ஓகே, இப்ப பலி எதை காட்டுகிறது அப்படின்னா, நீ பண்ற ஜெபம், நீ இருக்கிற உபவாசம், நீ கொடுக்கிற காணிக்க, நீ பண்ற ஊழியம், இதெல்லாம் எதை காட்டுது? பலியை காட்டுது. இப்ப யோபு செலுத்தின பலி, நல்லா கவனிங்க, யோபு செலுத்தின பலி விசுவாசத்தின் அடிப்படையில் வந்ததா, பயத்தின் அடிப்படையில் வந்ததா? வாய்க்கு அந்த பதில் வளரணும். தான் மகன் தப்பு பண்ணிருப்பான்னு பயந்து தானமா பலி செலுத்தினா? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? உங்களுக்கு பிள்ளை இருக்காங்களா? யோபு 3 எடுத்து வச்சுக்கோ. இப்ப கவனி, இப்ப கவனிங்க, கவனிங்க, கவனிங்க சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பவே பிரேமா மாட்ட போய் எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க கார் ஆக்சிடென்ட் செத்துட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு திக்குன்னு இருக்குதா? மூச்சே நிக்குதா? இல்ல ஒரு வார்த்தை. இவனுக்கு 10 பிள்ளைங்க. நல்லா கவனிங்க, என்னங்க 10 பிள்ளைங்க. பாருங்க சொல்றேன். இந்த 10 பிள்ளைங்க இருக்கும் பொழுது சரி, அவங்கிட்ட போய் உன் பிள்ளைங்க 10 செத்து போச்சு, அரசங்க மரியாதை கவனிக்கிறீங்களா? உன் புள்ள 10 செத்து போச்சு, 7000 ஒட்டகம் 3000 ஒட்டகம் காணா போச்சு, 7000 ஆடு செத்து போச்சு, உன் வீடெல்லாம் இடி உளுந்து கருகி சாம்பலா போயிடுச்சு, உன் வேலைக்காரெல்லாம் ஒருத்தன் கூட வீட்டுல எல்லாம் ஓடிட்டானுங்க, நீ பிச்சைக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் உன் சொத்தெல்லாம் போயிடுச்சு, உன் பிள்ளையெல்லாம் போயிடுச்சுன்னு ஒரே ஒரு வேலைக்காரன் யோபு கிட்ட வந்து சொல்றான். நம்மளா இருந்தா செத்து போயிருக்குமா? செத்து